ஹாய் ஹலோடா. ஜேகேவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒழுங்காகவே கமெண்ட் வரலடா. அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஜிமினோட மை அங்கிள் மாமா தான்டா. அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அது நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்புறம் டேவோட பாஸ் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன்டா. ஓகேடா. போன பாட்டிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் தான்டா அந்த டிசைனே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜேகேவோட டோர் நாக் பண்ணியிருப்பீங்க. பட் அது எந்த சவுண்டுமே இல்லாதனால நீங்களும் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பீங்கடா. பார்த்தா ஜேகே தாண்டா ஒரு பொண்ணை கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. உங்கள் கண்ணில் அவ்வளோ டீஸோடு நீங்களும் இந்த ஃபைல் அப்படி கீழே போட்டிருப்பீங்க. அப்போ டேவும் ஜேகே பார்த்துருப்பாரு. உங்களால் அங்கே இருக்க முடியலடா. நீங்களும் அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டே போயிருப்பீங்க. ஜேகேவும் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு அந்த ரூமுக்கு போயிருப்பாருடா. நான் அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. ஜேகே தாண்டா அந்த பொண்ணு கூட எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே இந்த பெட்லேயே படுத்திருக்காரு. அந்த பொண்ணு தாண்டா ஜேகேவோட ஜெஸ்ட்டில் ஒரு மாதிரி கையை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கு. அப்போ அவரும் எந்திரிச்சு போ ஜேகே, எந்திரிச்சு போடி அப்படின்ட்டு அந்த காசை எடுத்து அவர் கொடுத்துட்றாரு. அந்த பொண்ணும் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்குடா. என்ன இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க போறியா, கிளம்பு அப்படின்றாரு. அந்த பொண்ணு அதோட பேக் எடுத்துகிட்டு போயிடுது. டோர் லாக் பண்ணிட்டு போடி. அந்த பொண்ணு லாக் பண்ணிவிட்டு அந்த கேபினை விட்டு வெளியில் போயிடுதுடான். ஜேகே தாண்டா ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்காந்துட்டு அவர் ஷர்ட்டில் ஒரு தம் எடுத்து இப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரை பார்த்துட்டா எதெல்லாம் நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ ஒருத்தி வேற பார்த்துட்டாலே அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்மோக் பண்ணி ஊதிக்கிட்டு இருக்காரு. இந்த எங்கே போயிட்டான், இவன் இருந்ததான் வந்திருக்க மாட்டான்ல அப்படின்ட்டு அவர் ஃபோனை தாண்டா எடுத்து கால் பண்ணுறாரு. ஐயோ பாஸ் வேறு கால் பண்ணுறாரே. ஐயோ நம்ம வேற வந்துட்டோம். சார் அறிவுகிட்டோடே எங்கடா போனேன், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமில்ல, இங்கே இல்லாமல் எங்கே பிடுங்க போனேன். அது சாரி சார், லிஃப்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. அது இப்போ முக்கியமா? இல்லை சார், லிஃப்ட்டுக்குள்ளே பேசிச்சிருந்தாங்க. என்ன முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு சார், கிளம்பி வாடா. ஓகே சார் அப்படின்ட்டு அவரும் கால் கட் பண்ணிவிட்டு ஐயோ என்னாச்சு தெரியலையே, எதுவும் கோவமாக இருக்காரே, யாரும் எதுவும் போயிட்டாங்களா என்ன? இல்லை போயிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவர் தான் ரூம்குள்ளே போயிடுவாரே அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி பயத்தோடு வர்றாரு. ஜேகே தாண்டா ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அவரும் அவர் பாக்ஸர் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி நடந்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு. சரி இது என்ன அப்படின்ட்டு அவர் அந்த ரூமை விட்டு வெளியில் வர்றாரா. அந்த பாக்ஸரோடு தான் வர்றாரு. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகாமல் ட்ரெஸ்லாம் போடாமல் அப்படியே வர்றாரு. டோர் நாக் பண்ணுறாரா. யார்? சார் நான் தான், உள்ளே வா அப்படின்றாரு. அவரும் உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே இப்படி இருக்காரு. ஐயோ என்ன அவர் இப்படி இருக்கார், ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படின்ட்டு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு வர்றாரா. சார் ட்ரெஸ் அது பெண்ண முக்கியம், ஒருத்தனை பார்த்துட்டா சார். ஆமாம், ஆனால் நீங்கள் ரூம்குள்ளே இதில் ப்ரெஸ் பண்ணிட்டேன்டா, அதை பார்த்துட்டா. சார் யார்? புதுசாக வந்த எம்ப்ளாயி ஓயண்டான். ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவர்கிட்ட சொல்லிடு, யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு. அவள் எதுவும் உளறி வச்சு தொலைஞ்சிடாம. ஓகே சார் போ அப்படின்றாரு. சார் நீங்கள் ட்ரெஸ் நான் பண்ணிக்கிறேன் நீ போ அப்படின்றாரு. அவரும் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு அந்த ரூம்குள்ளே போயிடுறாரா. இந்த சைடு நீங்கள் தான்டா, உங்களுக்கு ஒரு மாதிரி கைகள்லாம் ஷிவர் ஆகுது, ஒரு மாதிரி கண்ணெலாம் அவ்வளோ டீயர்ஸ், உங்கள் கையெல்லாம் ரொம்ப நடுங்குது. நீங்களே உங்கள் கையை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்படி அழுக வருது. சங்கு நீங்கள் எப்படி ஒரு பொண்ணு கூட, அப்போ டெய்லி ஒரு பொண்ணு கூட இருக்கீங்களா? நீங்கள் இப்படிப்பட்டவங்களா? உங்களை போய் நான் லவ் பண்ணிட்டேனே. நீ லவ் பண்ணவங்க நல்லவங்களே இல்லடி, கெட்டவங்கடி. பணக்காரவங்கனாவே எப்படித்தானே டெய்லி ஒரு பொண்ணு கூட இருப்பாங்கல்ல. எப்படி சங்கு, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் உங்களை நல்லவங்க நினைச்சேனே, ஏன் அப்படி பண்ணீங்க? எதுக்கு இப்படி பண்ணீங்க? செம்மையா அழுகுறீங்கடா நீங்கள், உன்னால் முடியல, உங்கள் ஹார்ட்லாம் ரொம்ப பெயின் ஆகுது. ஜேகேவோட அசிஸ்டன்ட் தானே உங்கள் டோரையும் நாக் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்ட்டு. நீங்களும் ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிட்டு உள்ளே வாங்க அப்படின்றீங்க. ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாரா. அப்போ நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் ஷிவராக எந்திரிச்சு நிற்கிறீங்க.
ஒயன் ஒயன் பயப்படாதடா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒயன் சார், இது அழுதியாடா? இல்லை, அவர் கிட்ட தாண்டா வராரு, உங்களுக்கு பயமாக இருக்குது. ஒயன் பயப்படாத, ஒன்றும் இல்லை. ஏன்னா இவர் தானடா அந்த பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு போவார், அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத பயப்படாத. சார், ஒயன் அங்கே உள்ள பார்த்ததை யார்கிட்டையும் சொல்லிடாதம்மா ப்ளீஸ். ஒயன், இது யாருக்கும் தெரியக்கூடாது. உங்கள் கண்ணில் அவ்வளோ டிஎஸ் வருது. இந்த நியூஸ் மட்டும் வெளியில் தெரிஞ்சா அவ்வளோதான், அவருக்கு கெட்ட பேர் வந்துடும். ப்ளீஸ் ஒயன், இதை மட்டும் யாருக்கும் தெரியாமல் உனக்குள்ளேயே வச்சுக்க. இதை அங்கே பார்த்ததை மறந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி சார், யார்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஃபைலை வச்சுருப்பீங்கன்னா ஒயன், இந்த டிசைன் ஜேகே சார் கொடுத்தது இல்லையே சார். நான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை காட்டத்தான் நான் அங்கே வந்தேன். சாரிம்மா, அது இது நல்லாயிருக்கு ஒயன், இதை போய் ஜேகே சார்கிட்ட காட்டுமா, அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சார் ப்ளீஸ், எனக்கு அங்கே போக பயமாக இருக்குது. நீங்கள் வேணா அது காட்டிட்டு வரீங்களா சார்? ஓகேம்மா. ஒயன், இது மட்டும் யார்கிட்டையும் சொல்ல வேணாம்மா, சோஷியல் மீடியாவுக்கெலாம் தெரிஞ்சால் ஒரு மாதிரி. இல்லை சார், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். தேங்க்யூம்மா அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டு அதே அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீங்களும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அவ்வளோ வலிக்குது அழுதுறது. உங்களுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, பேசாமல் வேலையை விட்டுடலாமான்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. உங்களால் வேலையே பார்க்க முடியல, அப்படி அழுகுறீங்க. உங்களால் ஒரு மாதிரி மூச்சு கூட விட முடியாமல் உங்கள் ஹார்ட்டை பிடிச்சிட்டு அழுகுறீங்க. ரொம்ப பெயின் ஆகுது. இந்த டோர் நாக் பண்ணுறாராம். அப்போ ஜேகேயும் உள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவரோட கேபினில் தான் இருக்கார். எஸ்காம என்ன அப்படின்றாரு. இவரும் உள்ள டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறாரா. என்ன எல்லாம் சொல்லிட்டியா சார்? சொல்லிட்டேன், அந்த பொண்ணு யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம்னு சொல்லிடுச்சு சார். ஓகே, அப்புறம் என்ன இது என்ன சார்? அந்த பொண்ணு நீங்கள் பண்ண டிசைனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டாந்துருக்கு. அதுதான் உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்து போயிடுச்சு. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காளா? நான் சொன்ன டிசைனில் பண்ணாமல் எதுக்கு அவள் சேஞ்ச் பண்ணியிருக்கான்? அது சரி கூட பார்க்கலாம் அப்படின்ட்டு அவரும் வாங்கி பார்க்குறாரு. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்கேன். எங்கே அவ சார்? அவள் கொஞ்சம் பயந்துட்டா, அதான் என்ன போய். ஓகே, இது நல்லாயிருக்கு, இதவே ஓகே சொல்லுங்கள். மற்ற ஒர்க்கர்ஸ்க்கு தெரிய வேணாம், நான் கொடுத்த டிசைனே அவங்க பார்க்கட்டும். இந்த டிசைன் இவ தானே பண்ணா, இவளே கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள். அவட்ட சொல்லிடுங்க இந்த டிசைன் மற்ற ஒர்க்கர்ஸ்க்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே சார். அவரும் வெளியில் போயிடுறாரா. இந்த சைடு ஜேகே தான் ஒரு தம் எடுத்து அடிச்சுட்டு எல்லாத்துலேயும் டேலண்டாக இருக்கான். ஆனால் பார்த்துட்டா யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். யார்கிட்டையும் சொல்லிடாத, பின்னாடி பிரச்சனையாகும் உனக்கு தான். அவர் சீட்லேயே ஒரு மாதிரி ஹெட்டை சாய்ச்சிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி இருக்கார். உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்களுக்கு கால் பண்ணியிருப்பான், நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்க. இப்போ அவளும் உங்கள் ரூமுக்கு தாண்டா வர்றான். ஒயன் கால் பண்ணால் ஏண்டி எடுக்கலை? என்னடி அழுதுருக்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாஹி, அது கொஞ்சம் ஹெட்டேக்கு. வாடி காஃபி இது குடிக்கலாம், டேப்லெட் இது போட்டிருக்கியா என்ன? இல்லை. அசிஸ்டண்ட்டும் உள்ளே வர்றாரா. அப்போ நீங்களும் மாஹி இப்படி பேசிக்கிட்டு இருக்க பார்த்துட்டு அவருக்கு ஐயோ இந்த பொண்ணு சொல்லிட்டாளா ஒயன் அப்படின்னு அவர் கூப்பிட்றாரா. அப்போ நீங்களும் பார்க்குறீங்க. என்னாச்சு மாஹி, இங்கே எதுக்கு வந்திருக்க? இல்லை சார், அது இப்படி தான் வேலை டயத்தில் பண்ணுவியா மாஹி அப்படின்றாரு. அது சாரி சார், ஒயனுக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்கு, அதான். நீ உன்னோட ஒர்க்கை பருப்போ அப்படின்றாரு. மாஹி ஒரு மாதிரி கடுப்பில் போயிடுறா. சனியும் பிடிச்ச சொட்டை அப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவளும் போயிடுறாடா. எங்கிட்ட தான் ஒயன் சார். என்னம்மா தலைவலிக்கு தான் என்ன? ஆமாம் சார். டேப்லெட் எது இருக்காமா இல்லை நான் வாங்கிட்டு வருவா? இல்லை வேணாம் சார், என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. சரிம்மா. இந்த டிசைன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா. இந்த டிசைன் நீ தான் பண்ணணும். அப்புறம் மற்ற ஒர்க்கர்ஸ்க்கெலாம் இந்த டிசைனை பற்றி காட்டவும் கூடாது, சொல்லவும் கூடாதுடா. சார் கொடுத்த டிசைனை அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இந்த டிசைன் உனக்குன்ட்டு ஒரு ரூம் இருக்குமா, அங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே தான் நீ பண்ணணும். இதை 3 டேஸ்க்குள்ளே நீ கம்ப்ளீட் பண்ணணும்டா.
ஆனால் சார் நான் எப்படி 3 டேஸ்க்குள்ளே என்னால் முடியாது சார். ஒயன் இதை நீ தாண்டா பண்ணணும். இன்னும் 3 டேஸ் தாம்மா இருக்குது ஆடிஷனுக்கு. கண்டிப்பாக நம்ம அதுக்குள்ளே முடிக்கணும். ப்ளீஸ் ஒயன் ஸ்டார்ட் பண்ணிடுடா சொல்லிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. பேசாமல் அவர் சொன்னதே பார்த்துருக்கலாமோ அப்படிலாம் தோணுது உங்களுக்கு. நீங்களும் அந்த டிசைனையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா. ஈ என்னடி அந்த ஆள் வேற போயிட்டான், சனியை முடிச்சவன், கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டான் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுறா. நீங்களும் ஓகேடி கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கேன். அப்போ நீங்கள் தான்டா இந்த டிசைனை பற்றி அவட்ட சொல்லலாமா வேணாமா, அவள் தான் ஆல்ரெடி டிசைனை பார்த்துட்டாளே அப்படின்ட்டு நீங்கள் அவட்ட சொல்கிறீங்கடா. ஏ மாஹி, சொல்லுடி. இந்த டிசைனை என்ன பண்ண சொல்லியிருக்காருடி, ஆனால் இது எந்த எம்ப்ளாய்க்கும் தெரியக்கூடாது, இதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் செம்மடி, அப்போனா நீ பண்ணுடி. ஏய் அதுவும் நான் ஒரு ஆள் எப்படி பண்ண முடியும்? ஏய் ஹெல்ப்புக்கு நான் வரேன். இல்லை மாஹி, அது நான் தனியாக தான் பண்ணணுமா, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இருக்காங்க. பட் நான் அதை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஏன்னா நீ ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஏய் அப்போ நான் பார்க்கலனா, ஏய் அப்படி இல்லை மாஹி. ஓகே என்ன யார்கிட்டையும் சொல்லலை, பட் உன்னால் முடியும்டி. அதுவும் 3 டேஸ்க்குள்ளே முடிக்கணுமா? என்னால் எப்படி முடிக்க முடியும்? ஏய் ஒயன் உன்னால் முடியும்டி, ஏன்டி ஃபீல் பண்ணுற? அன்னைக்கு 1 டேக்குள்ளே நீ அந்த ஃபைலவே முடித்தவ, 3 டேஸ் உனக்கு ஆயிருக்கு, நீ கண்டிப்பாக முடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேடி எனக்கும் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அவளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அதவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுதுன்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் எப்பயாவது விடுவாங்க அப்படின்ட்டு அவளும் லஞ்சுக்கு தாண்டா உங்களை கூப்பிட்றா. நீங்களும் ஒரு மாதிரி அமைதியாகவே போகிறீங்க. என்னடி உன் ஃபீஸ் சரியே இல்லை, என்ன ஹெட்டேக்காக இருக்கா என்ன? இல்லைடி. உங்கள் கையை பிடிச்சதை அவனும் கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒரு பிளேட் எடுத்து ஃபுட்டெலாம் எடுத்துகிட்டு இங்கே வாடி, ஒயன் வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சும் கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் எங்கே இந்த மாதிரி பார்க்குறீங்க? எங்கடி கூட்டி போகிற? ஒயன் நான் கூட சொன்னேன் இல்லடி. என்ன சொன்ன? எனக்கு ஒரு பையன் மேலே க்ரஷ்ஷாக லவ்வான்னு தெரியலடி, ஆனால் அவன் எனக்கு பிடிச்சிருச்சுடி, பட் என்னை கண்டுக்கவே மாட்றான்டி. நானும் எவ்வளவோ ரூட் விட்றேன், கண்டுக்க மாட்றான். அதுக்கு இப்போ எங்கே கூட்டி போகிற? அந்த ஊர் அங்கே உட்காந்து சாப்பிட்றான்ல, அப்போ நீங்களும் பார்க்குறீங்க. அவன் கூட கம்பெனிக்கு போ. என்ன நாளாக வரல, பாடி அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சும் கூட்டிகிட்டு போகிறான். அவனுக்கும் ஆப்போசிட்டில் தாண்டா நீங்கள் 2 பேருமே உட்காடுறீங்க. அவனும் யாருன்னு பார்க்குறான். இங்கேயும் வந்துட்டாளா, எங்கே போனாலும் வந்துடுறா அப்படின்ட்டு அவரும் கண்டுக்காமல் சாப்பிட்றாரா. பாரு என்னை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி இருக்கான். என்னடி? அப்போ மாஹி தாண்டா ஜானை பார்த்து, ஜான் சாப்பிட்றீங்களா? அவர் எதுவுமே பேசலடா. பாரி புயன் ஏதாவது கேட்குறேனே, ஏதாவது சொல்கிறானா, அப்படியே திண்டுக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு சிரிப்பு வருதுடா. என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? அவர் தான் எதுவுமே பேச மாட்டார்ல, அவரே எதுக்கிட்டி நோண்டிக்கிட்டு இருக்க? அவன் கூட அவங்களுக்காம என்னால் இருக்க முடியலடி ஓயன். உங்களுக்கு மாயை பார்த்தா சிரிப்பாதாண்டா வருது. சரி விட்டுடி. மாஹி தாண்டா அந்த ஸ்பூன் எடுத்து அந்த சாப்பாட்டிலே ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கா. அதில் தெரிச்சு அப்படியே ஜானோட கண்ணில் படுது. ஐயோ ஜான், சாரி ஜான். ஏன்டி எங்கே போனாலும் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்க? உன் இம்சம் அங்கே தான் தாங்க முடியல, இங்கே ஏன் என்னை போட்டு உயிர் எடுக்கிற? அப்போ மாஹிக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுடா. ஏன்னா ஒரு மாதிரி கத்தி சொல்லியிருப்பாரு. எல்லாம் மாஹியவே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவளும் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிக்கிறா. இதுக்கு மேலே அவனால் அங்கே இருக்க முடியடா. அவளும் அந்த பிளேட் எடுத்துகிட்டு பக்கத்து பெஞ்சுக்கு போயிடுறா. நீங்கள் தாண்டா ஜான்ட்டு சாரி கேட்குறீங்க. சாரி ஜான், அவள் ஏதோ பரவாயில்ல, நீங்கள் ஏன் சாரி கேட்குறீங்க அவள் பண்ணதுக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்களும் அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு எந்திரிக்கிறீங்கடா. நீங்கள் எந்திரிக்கிறீங்க இல்லை அப்படின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. மாஹி ஏன்டி ஒரு மாதிரி இருக்க? இல்லை ஓயன், அவனுக்கு தான் என்ன பிடிக்காதே, நான் தான் அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கேன். இனிமேல் அவன் பின்னாடி சுற்ற மாட்டேன், அதான் நீ இருக்கே அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிற ஒரு மாதிரி. நீங்களும் ஒன்றும் இல்லடி அப்படின்றீங்க. அவளும் சாப்பிட்றாடா.
நீங்கள் தான் ஒரு மாதிரி அந்த பிளேட்லேயே ஒரு மாதிரி ஸ்பூன் வச்சு ஒரு மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டே உங்களையும் பார்க்குறான். ஏய் என்னாச்சுடி சாப்பிடாம அப்படியே வச்சுருக்கேன். அவன் சொல்கிறது உங்கள் காதுலேயே கேட்கலடா. ஏன்னா உங்களுடைய நினப்பு பூரா இங்கே சுத்தமாக இல்லை. ஏன்னா ஜேகே காலையில் கிஸ் பண்ணது, அந்த பொண்ணு கூட இருந்தது அப்படின்ட்டு உங்கள் அப்படியும் மண்டைக்குள்ளேயே அப்படி ஒரு மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போகுது. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம். உங்களுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பிடிக்குமா ஜேகே? உங்கள் கண் கலங்குதுடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தானே உங்கள் ஷோல்டரை போட்டு, ஏய் ஒயன், ஏய் என்னடி ஆச்சு, ஏன் இப்படி சாப்பிடாம இருக்க, ஏய் இங்கே பாருடி. அப்போ நீங்களும் திரும்பி, ஏ என்ன மாஹி, ஏய் எதுக்கு நீ பழகுற, ஏய் என்னாச்சுடி, காலையிலேருந்து நீ ஒரு மாதிரியாவே இருக்க, ஏய் சொல்லுடி, எதுவும் மறைக்கிறியா என்ன, வீட்டில் எதுவும் ப்ராப்ளமாடி? இல்லைம்மாயி, அது கொஞ்சம் தலைவலிக்க ஆரம்பிக்குது, அதான் அப்படின்னு நீங்களும் ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிக்கிறீங்க. ஏய் வாடி லீவ் போட்டு கூட டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு கேட்குறா. இல்லடி டேப்லெட் போட்டால் சரியாயிரும். ஏய் எதுவும் செக் பண்ணிக்கலாம் ஏன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் சமாளிச்சிடுறீங்கடா. சரி சாப்பிட்றீ, அப்படியே இருக்கு வர ஃபுட்டு. இல்லடி எனக்கு பசிக்கலை. ஏய் கொஞ்சோண்டு சாப்பிட்டு டேப்லெட் போடணும்ல. இல்லடி அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி எந்திரிச்சிடுறீங்க, உங்களால் சாப்பிடவே முடியலை. உங்களுக்கு ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக வருது. யார்கிட்டடா சொல்லி அழுவோம் அப்படிலாம் தோணுது. பட் இதை எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மாஹிட்டி மறைச்சிடுறீங்க. அவளும் எந்திரிச்சு அந்த பிளேட்லாம் எடுத்து வச்சுட்டு தாண்டா உங்கள் கூட வெளியிலே வர்றான். ஜேகே தாண்டா உங்களையும் கிராஸ் பண்ணி போகிறாரு. ஆனால் அவர் உங்களை பார்க்கவே இல்லை. பட் நீங்கள் தாண்டா ஜேகேவை பார்க்குறீங்க. உங்கள் ஹார்ட் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஓகேடி ஓயன், நான் ஒர்க் பார்க்குறேன், நீ உன்னோட கேபினுக்கு போ அப்படின்ட்டு அவளோட கேபினுக்கு போயிடாடா. நீங்களும் உங்கள் கேபினுக்கு வந்துடுறீங்க. உங்களால் வேலையே பார்க்க முடியலை. உங்களுக்கு ஜிகேவோட நினைப்பாக தான் இருக்குது. எங்கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா அவளோட கேபின்லேயும் உட்காடுறான். பக்கத்து சும்மா ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி தாண்டா இருக்கும். அந்த சைடு ஜான் உட்காந்துருக்காரு. ஓ இங்கே என்ன பண்ண போகிறாளோ அப்படின்ட்டு அவரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் மாஹி கண்டுக்கலடா. அவளோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களால் சுத்தமாக வேலை பார்க்க முடியல. நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க. உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு உங்களாலும் சுத்தமாக அதுக்குள்ளவே போக முடியல. இப்படியே டைம் ஆகுது. ஜேகேவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வெளியில் போயிருப்பாங்க. இப்போ உள்ளே தாண்டா வர்றாங்க. அப்போ உங்களையும் கிராஸ் பண்ணி தானடா போகணும். அப்போ நீங்கள் உங்கள் ஒரு மாதிரி எப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே தாண்டா அந்த கண்ணாடி கிளாஸ்லேருந்து உங்களையும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்கள் கேபினையும் கிராஸ் பண்ணி போகிறாரு. உங்களுக்கு தெரியுது யாரோ போகிறாங்க அப்படின்ட்டு, ஏன்னா அந்த ஷூ சவுண்டு கேட்டு. பட் நீங்கள் கண்டுக்கல. ஏன்னா உங்களால் சுத்தமாக முடியலையே. ஒரு மாதிரி தலையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கீழே அப்படியே குனிஞ்சிட்ருக்கீங்க. ஜேகே தாண்டா, என்ன ஒர்க் பார்க்காம அப்படியே அமைதியாக இருக்கா? தெரியல சார், இன்னும் 3 டேஸ்க்குள்ளே அதை முடிக்கணும். இப்படியே இருந்தால் அவனால் எப்படி பார்க்க முடியும்? அந்த ரூம் இருக்குல்ல சார், நம்மளோட டிசைன் ப்ராடக்ட்லாம் வைப்போம்ல, அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே அவளை ஒர்க் டிசைன் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. சார் ஆனால் அந்த ரூம்குள்ளே யாரையுமே போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே. என்னை தவிர அவனை தவிர அது ரூம்குள்ளே போகனதில்லை. பட் இவளோட டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் இவளை அங்கே போய் டிசைன் பண்ண சொல்லு அப்படின்ட்டு அவரும் சொல்லிடுறாரு. ஓகே சார் அப்படின்ட்டு அவரும் விட்டுறாராம். இப்படியே ஆஃபீஸ் டைமும் முடியுதுடா. உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களை கூப்பிட வர்றா. நீங்களும் உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு வெளியில் தான் வர்றீங்க. ஜேகேவோட அசிஸ்டண்ட் தாண்டா. ஓயன் கிளம்பிட்டியா? ஆமாம் சார், உன்னை ஜேகே சார் கூப்பிட்டாருமா, வா அப்படின்னு கூப்பிட்றாரு. உங்களுக்கு ஜேகேவை பார்க்கவே பிடிக்கல, இங்கே உங்களுக்கு வேலை பார்க்கவே பிடிக்கலடா. சார் எதுக்கு தெரியலம்மா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றாரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. ஏய் நான் வெயிட் பண்ணுறேன் போடி அப்படின்றா. நீங்களும் அவர் பின்னாடியே தாண்டா போகிறீங்க. அவரும் அந்த கேபினை தான் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிக்கிட்டே தாண்டா பின்னாடி நிற்கிறீங்க. நீங்கள் ஜேகேவை பார்க்கலடா, ஜேகே உங்களை தான் பார்க்குறாரு. அப்புறம் ஏன் உன்னோட டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க. என்ன அமைதியாக இருக்கா, பார்க்கக்கூட மாட்டான். ஓகே அப்புறம் ஏன் இந்த டிசைன் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு என்னோடய அசிஸ்டண்ட் சொல்லியிருப்பாரு. அது மாதிரியே வெளியில் லீக் ஆகக்கூடாது. அப்புறம் ஏன் காலையில் நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே
அவர் ஒரு சிகரெட் எடுத்து தானே பற்ற வச்சுக்கிட்டு, சொல்லாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு ஒரு பணத்துக்கட்டை தூக்கி அந்த பெஞ்சில் தாண்டா தூக்கி போகிறாரு. இதை எடுத்துகிட்டு நீ வெளியில் போ அப்படின்றாரு. இப்போ தான் அவரை நிமிர்ந்தே பார்க்குறீங்க. அவரும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு உங்களையே தாண்டா பார்க்குறாரு. அவ்வளோ பெயின்ஃபுல்லாக அவரை பார்க்குறீங்க. உன்னை தான் நான் போய் லவ் பண்ணனா, இவ்வளோ கேவலமாக இருக்கேல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவரை பார்த்துட்டு நீங்கள் அந்த பணத்தை எடுக்காமல் இந்த கேபினை விட்டே போயிடுறீங்க. பணத்தை எடுக்காமல் போயிட்டா ஓகே, சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு நல்லது அப்படின்ட்டு அவரை விட்டுறான். இந்த சைடு நீங்கள் தான் உங்கள் கண்ணில் வந்து கண்ணீரே வந்துருச்சு. நீங்களும் தொடச்சிட்டு போகிறீங்க. ஏய் ஒயன், என்னடி? ஒன்றும் இல்லடி, அந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் சொன்னார். என்ன சொன்னார்? அது மாஹி அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அதான். அதுக்கேண்டி உன் கண்ணு கலங்குது? அவள் கூட தானே நீங்களும் பைக்கில் போகிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி அமைதியாகவே போகிறீங்க. அவளும் பேசுகிறா, என்னாச்சுடி, எதுக்கடி அமைதியாக இருக்க, வாடி ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு போகலாம் அப்படின்றா. இல்லைம்மாகி, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்றீங்க. சொல்கிறதே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு அவளும் உங்களை ட்ராப் பண்ணுறா. சரி ஓயன், நாளைக்கு வர்றேன் அப்படின்ட்டு அவளும் போயிடுறான். நீங்களும் வீட்டுக்குள்ளே தானே போகிறீங்க. பார்த்தா இன்னும் உங்கள் அப்பா வரலடா. நீங்களும் உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தான் போகிறீங்க உங்கள் பேக்கை வச்சுட்டு. உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, கால் கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்பா வர வேறு லேட் ஆகும் போல் அப்படின்ட்டு நீங்களும் போய் ஒரு குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கடா. உங்களுக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குது. அப்போ கொஞ்சம் நேரத்துலேயே உங்கள் அப்பாவும் வர்றாங்க. ஒயன்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்பா, நான் கிச்சனில் இருக்கேன். இந்த வர்றேன்டா அப்படின்ட்டு உங்கள் அப்பா வர்றாங்க. அப்பாவுக்கு இன்னைக்கு லேட் ஆயிடுச்சுடா. இல்லைப்பா, நானும் இப்போ தான் வந்தேன். ஏன்டா உன் வயசில் ஒரு மாதிரி இருக்கு? இல்லைப்பா, கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது. நீ போடா, நான் சமைச்சிக்கிறேன். இல்லைப்பா, அவ்வளோதான். என்ன வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி உங்கள் ஹெட்டை தொட்டு பார்க்குறாரு. ஓயன், ஃபீவர் அடிக்குதுடா. என்னாச்சு? இல்லைப்பா, லைட்டாக தலைவலி தான். இல்லைம்மா, காய்ச்சலாக இருக்குது. வான்னு உங்கள் அப்பா உங்களை தான் கூட்டி போகிறாங்க. வாடாம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். என்ன இப்படி நெருப்பாக கொதிக்குது? அப்பா இல்லைப்பா, டேப்லெட் போட்டால் சரியாயிரும். அம்மா ரொம்ப கொதிக்குதுடா, என்னாச்சு? வா அப்படின்னு உங்களை ஷோப்பால் தாண்டா உட்கார வைக்கிறாங்க. அப்பா எனக்கு ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி, அதனால தான் லைட்டாக ஃபீவர். அம்மா நெருப்பாக கொதிக்குது, வா அப்படின்ட்டு உங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகிறாங்க. அவங்களும் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுக்குறாங்கடா. நீங்களும் வீட்டுக்கு வரீங்க. உங்களால் நடக்கக்கூட முடியல, ஏன்னா பக்கத்துலேயே தானே ஹாஸ்பிட்டல், அதனால கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நீங்களும் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் பெட்டில் போய் படுத்துக்கிறீங்கடா. உங்கள் அப்பா தான் உங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. ஓயன், எந்திடா, சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்குடா அப்படின்றாங்க. அப்பா எனக்கு பசிக்கல, எனக்கு வேணாம்ப்பா. ஓயன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா, கொஞ்சோண்டு சாப்பிட்றான், டேப்லெட் போடணும்ல அப்படின்ட்டு உங்கள் அப்பா உங்களை பையே தூக்கி சாப்பாடு உங்களுக்கு அப்பா ஃபீட் பண்ணுறாராம். நீங்களும் ஒரு மாதிரி சாப்பிட முடியலப்பா, போதும்ப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சோன்னு அப்படின்ட்டு உங்களுக்கும் கொஞ்சம் ஃபுட் ஊட்டிட்டு டேப்லெட் கொடுக்குறாங்கடா. நீங்களும் படுத்துக்கிறீங்க. ஏன்மா, நாளைக்கு நீ ஆஃபீஸ் போவேணாண்டா? இல்லைப்பா, நான் போகணும், புது ப்ராஜெக்ட் இருக்குது, அதனால நான் தான்ப்பா அதை பண்ணணும். இல்லை ஓயன், நீ ரொம்ப வீக்காக இருக்கம்மா, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு போடு ப்ளீஸ்டா, அப்பாக்காண்டி போடுறா, உன்னை பார்க்கல எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரிங்கப்பா அப்படின்றீங்கடா. அவரும் ரெஸ்ட் எடுமான்னு போயிடுறாரு. நீங்கள் தானே உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. மாஹி, என்னடி வாய்ஸில் ஒரு மாதிரி இருக்குது? நான் தான் சொன்னேன்ல, பாடி டாக்டர்கிட்ட கூட்டி போகிறேன் அப்படின்ட்டு. ஏன்டி கேட்குறேன், நில்லு, நான் கிளம்பி வர்றேன். இல்லடி, அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னால் நாளைக்கு ஆஃபீஸ் வர முடியாது, எனக்கு ரொம்ப முடியலடி. 3 days தான் இருக்குது ப்ராஜெக்ட்னு, என்னால் முடியல ஓயன், என்னால் முடியல மாஹி. சரி, மேனேஜருக்கு மெயில் பண்ணிடுடி, இல்லாட்டி முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணலாட்டி அவர் வேறு கத்துவார். சரிடி, ஓகே ஓயன், உடம்பு பத்திரமா பார்த்துக்க. எனக்கு தான் நீ இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும். சரிடி, ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு அவளும் சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறாடா. நீங்கள் தான் இப்போ மேனேஜருக்கு கால் பண்ணுறீங்க, மெயில் பண்ணுறீங்க. இப்போ தாண்டா ஜேகேவை அவருடைய வீட்டில் விட்டுட்டு அவரும் கிளம்பி போயிருந்திருப்பார். இப்போ என்ன அப்படின்ட்டு பார்க்குறாரு. என்ன ஓயன் மெயில் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாரா. பார்த்தா அவருக்கு ஷாக். என்ன இந்த பொண்ணு லீவா?
அது எப்படின்னு 3 டேஸில் ஒர்க் இருக்குது, இவள் லீவ் போட்டால் எப்படி 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்களும் அட்டன் பண்ணுறீங்கடா. என்னம்மா நீ வாட்டில் லீவு போடுறோன்ற, இன்னும் 3 டேஸ் தாம்மா இருக்குது, எப்படி? அதெல்லாம் இல்லை, முடியாதும்மா, நீ கண்டிப்பாக நாளைக்கு வந்தே ஆகணும். சார் எனக்கு ஃபீவர், என்னால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் பேசுகிறீங்கடா. அவருக்கும் புரியுது நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்கள் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு. என்னவோ இப்படி சொல்லிட்டேன், நான் எப்படி பாஸ்ட்டு சொல்ல போகிறேன்? சார் ப்ளீஸ் சார், நாளைக்கு மட்டும் எனக்கு லீவு, நெக்ஸ்ட் டே வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் காலை கட் பண்ணுறீங்க. அவருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காராம். சரி ஜேகே சாருக்கு வந்து மெயில் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவரும் மெயில் பண்ணுறாரு. இந்த சைடு ஜேகே தாண்டா ஒரு பொண்ணு கூட மேக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏய் காலை தூக்குடி அப்படின்றாரு. அந்த பொண்ணு வலிக்குது மூட்டு பறி. அப்பா ஒரு மெயில் வருதுடா அவர் ஃபோனுக்கு. என்ன இந்த டயத்தில் அப்படின்ட்டு அவர் ஃபோனை பார்த்துட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்துலேயே அவரும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எந்திரிச்சிடுறாரு அந்த பொண்ணுகிட்ட இருந்து. அந்த பொண்ணு காசு வாங்கிட்டு போயிடுது. இவரும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பேண்ட்லாம் போட்டு அவரும் வீட்டில் தாண்டா படுக்கிறாரு. அந்த மெயில் செக் பண்ணி பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே ஆகுதுடா, அவரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. இந்த சைடு மாகி தான், நீங்கள் இல்லாமல் அவள் ஒத்தையாக போகிறா, அவளுக்கு ஒரு மாதிரி போகவே பிடிக்கல. உங்கள் அப்பா தாண்டா உங்களுக்கு ஃபுட்லாம் சமைச்சு வச்சுட்டு சூப்பு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் பெட்ரூமில் தாண்டா வச்சுட்டு ஏன் சாப்பிட்றா, சாப்பிடாம இருந்துடுறா, ரொம்ப வீக்காக இருக்க, டேப்லெட்லாம் அப்பா எடுத்து வச்சுருக்கேன், மறந்துடாமல் இந்த சூப்பை குடிச்சிடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரிப்பா அம்மா எந்திரிச்சிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுடா, தூங்கிக்கிட்டே இருக்காமா அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுறாரு. ஜேகே தாண்டா உள்ளே வராரு. அவரோட அசிஸ்டண்ட்டு பின்னாடி தான் வர்றாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் குட் மார்னிங் சார் சொல்கிறாங்க. அவரும் குட் மார்னிங் அப்படின்ட்டு உங்களோட கேபினை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் இல்லை. என்னவ இன்னும் வரல அப்படின்னு டைமை பார்க்குறாரு. டைம் ஆச்சு, சீக்கிரம் வரணும்னு தெரியாதா? வரட்டும் அப்படின்ட்டு அவரும் அவரோட கேபினுக்குள்ளே போயிடுறாரு. அவரும் ஃபைலை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு, அந்த ஒயின் ஏன் இன்னும் வரல? சார் இன்னைக்கு அந்த பொண்ணு வராது. என்ன? ஆமாம் சார், உங்களுக்கு கூட நான் மெயில் அனுப்புனே. எனக்கு மெயில் அனுப்புனியா அப்படின்னு அவர் செக் பண்ணுறாரு. ஆமாடா நைட்டு அனுப்பியிருப்பாரு, அவர் பார்த்துருக்க மாட்டார். ஓ ஷிட், அவட்ட நான் நேற்று என்ன சொன்னேன், 3 டேஸ் தான் இருக்குது, கண்டிப்பாக நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல. இப்போ இன்றைக்கி லீவு போட்டான்னா இன்னும் 2 டேஸ்க்குள்ளே அவள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவா? அவருக்கு செம்மையாக கோவம் வருது. அவர் அசிஸ்டண்ட்டை பார்த்தே முறைக்கிறாரு. சார் நான் அகெயின் கால் பண்ணேன், அந்த பொண்ணோட வாய்ஸே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு சார், பேசக்கூட முடியல. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கே தெரியும், 10 இயர்ஸாக என்னோட கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் லீடில் இருக்குது. இந்த தடவை ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு, நீயும் இருக்க மாட்டேன், அந்த பொண்ணும் இருக்காது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்தி விட்றாரு. சார் அந்த பொண்ணு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும். நாளைக்கு வந்து எப்படி 2 டேஸில் முடிச்சிடுவாள் அவ? சார் அது முடிச்சு கொடுத்துருந்தா அந்த பொண்ணு சொன்னிச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாரு. சார் சாரி சார், வெளில போங்க அப்படின்றாரு. அவரும் வெளியில் போயிடுறாரு. மாகி தாண்டா அவளோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்க ஜான் தாண்டா, என்ன இவன் நம்மளை பார்க்கவே இல்லை, எப்பயும் நம்ம கூட ஏதாவது வாம்பளத்துட்டு ஏதாவது நொய்யின்டுவா, பார்க்க கூட மாட்றா அப்படின்ட்டு அவரும் ஒர்க் பார்க்குறாரா. மாகிக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அவளும் ஒர்க் பார்த்துட்டு ஒரு மாதிரி தலைவலிக்குன்னு கேன்டீன் போய் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஜான் பார்க்குறாரு, என்ன எந்திரிச்சு போயிட்டான். சரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான் அப்படின்ட்டு அவர் ஒர்க் பார்க்குறாரா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இந்த சைடு தாண்டா உங்களால் எந்திரிக்கவே முடியாமல் நீங்களும் பையன் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் லைட்டாக உங்கள் ஃபேஸ்லாம் கழுவிட்டு வந்து அந்த சூப் குடிச்சிட்டு டேப்லெட்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி திருப்பி படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்ட்டு ஃபுட் சாப்பிடா, ஆனால் சூப் மட்டும் கொஞ்சோன்னு குடிச்சிட்டு படுத்துட்டீங்க. இப்படியே அந்த ஒர்க் டைமும் முடியுதுடா. மாகி தான் இன்றைக்கி ஜானை கண்டுக்கவே இல்லைடா. ஆனால் ஜான் இப்போ மாகியை தாண்டா அப்பப்போ பார்க்குறாரு. மாகி தாண்டா அவளோட பைக் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு தான் ஸ்டாப் பண்ணுறான். உங்கள் டோரையும் நாக் பண்ணுறான். நீங்கள் தான் லைட்டாக மெதுவாக வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓயன் என்னடி இப்படி இருக்கா, உங்களை தொட்டு பார்க்குறான். இன்னமும் ஃபீவர் அடிக்குது. வாடி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிப்போம். நான் போயிட்டு வந்துட்டேன்டி.
ஏய் இன்னும் சரியாகலடி உனக்கு. அப்போ அவளும் வீட்டுக்குள்ளே வர்றான். உங்களுக்கு தானே ஒரு மாதிரி காஃபியெல்லாம் போட்டு கொடுக்குறான். அவளும் ஃபுட் சமைக்கிற ஏய் அப்பா வருவார். ஏய் இல்லைடி அப்படின்ட்டு சமைச்சு உங்களுக்கும் கொடுக்குறான். அப்போ பார்த்தா காலையில் சமைச்ச ஃபுட்டு அப்படியே இருக்குது. ஏய் சாப்பிட்லையாடி நீ? ஏய் சாப்பிட முடியலடி. உனக்குள்ளே போகிறேன் பாரு. நீ இல்லாமல் என்னால் சுத்தமாக அங்கே வேலையே பார்க்க முடியல. நீ நல்லா சாப்பிட்டதுண்டி நாளைக்காவது வருவ. இப்படி பண்ணால் என்ன போயேன் அப்படின்னு உங்களை திட்டுறா. நீங்களும் இவளை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கிறது பிடிக்கல. உனக்கு நாளைக்கு நான் ஆஃபீஸ் வரணும் அவ்வளோதானே. ஏய் எல்லாம் ஓயன் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ஏய் தள்ளுடி என்னோடய ஃபீவர் உனக்கு ஒட்டுக்கிறாம. அப்படியாவது நானும் வீட்டில் இருக்கேனே அப்படின்றா. நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஃபுட் தானே எடுத்து கொடுக்குறான். நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றீங்க. ஏய் போதும்டி வெளுத்துருவ சாப்பிட்றேன் அப்படின்ட்டு உங்களையும் சாப்பிட வச்சுட்டு அந்த டேப்லெட் கொடுக்குறான். அவளும் ஓகேவா என்ன அப்படியே அந்த பழைய ஃபுட்லாம் எடுத்து அவள் தான் க்ளீன் பண்ணுறான். ஏய் அப்பா பார்த்துக்கிட்டோண்டி. ஏய் அப்போ எனக்கு முடியலன்னா நீ பார்த்துக்க மாட்டியா? ஏய் அது அப்படி அப்போ தான் அப்படின்ட்டு அவளும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அவளும் போயிடுறாடா. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் அப்பா தான் வர்றாங்க. பார்த்தா ஃபுட்லாம் அப்போ தான் சமைச்ச மாதிரி இருக்குது. உங்களையும் உங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு. உங்கள் ஃபோர்ஹெட்டில் தொடுறாரா. பார்த்தா இன்னமும் ஃபீவர் அடிக்குது. எதுக்குமா அந்த ஃபீவரோட குக் பண்ணுற? அப்பா வந்திருப்பேல்ல. இல்லைப்பா மாஹி தான் குக் பண்ணா. ஓ நல்ல பொண்ணாக இருக்கால்ல. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. ஆனால் என்ன கொஞ்சம் வாய் அதிகம்ப்பா. அப்போ உங்கள் அப்பாவும் சிரிக்கிறாரு. சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேப்பா டேப்லெட் போட்டுக்கிட்டேன். ஆனால் இன்னும் ஃபீவர் சரியாகலையேடா. அகைன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? இல்லைப்பா வேணாம் அப்படின்னு நீங்களும் தூங்குறீங்கடா. உங்கள் அப்பாவும் தூங்கிறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இன்றைக்காவது நீங்கள் கிளம்பி போகணுன்னு பார்க்குறீங்க. பட் உங்களால் முடியலை. உங்கள் அப்பா தான்டா. ஏனாம்மா ரொம்ப ஃபீவராக இருக்குது. நீ வேணா வீட்டில் இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் போகணும். ஏன் நான் வேணா பேசுகிறேன்டா கால் பண்ணி கொடுறா அப்படின்றாங்க. இல்லைப்பா நானே கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் தான் கால் பண்ணிட்டு சொல்கிறீங்க. ஓயன் நேத்தே ஜேகே சார் செம்மையாக திட்டாரு. ப்ளீஸ்மா இன்னைக்கு வந்துடுடா அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. உன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பா இல்லைப்பா எனக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் இன்னொரு 2 டேஸில் நான் சப்மிட் பண்ணலாட்டி அவ்வளோதான். நான் அன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்பா எவ்வளவோ சொல்கிறாரு நீங்கள் கேட்க மாட்டேறா. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களால் சுத்தமாக முடியல. உங்கள் ஃப்ரெண்டும் ஆல்ரெடி வெளியில் தான் இருக்கா. நீங்களும் மெதுவாக போகிறீங்க. உங்களை பார்க்கல அவளுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்களும் சொல்லியிருப்பீங்க உங்களுக்கு லீவு கொடுக்கல அப்படின்ட்டு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அவளுக்கு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிக்கிட்டு தானே போகிறீங்க. உங்களால் முடியல. உங்களோட ஹீட்னஸ் அவன் மேலே அப்படி படுது. ஒயன் ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் போயிட்டு போகலாண்டி. டைம் ஆச்சுடி போடி அப்படின்றா. அவளும் போயிடுறாடா. நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே தான் இருக்கீங்க. நீங்கள் இங்கே போனோடனே உங்கள் கேபினில் போய் படுத்துக்கிறீங்க. அவளும் உங்களையே பார்த்துட்டு அவளோட கேபினுக்கு போயிடுறாடா. இப்படி கொஞ்ச நேரத்துலேயே ஜேகேவும் வராரு. எல்லாம் குட் மார்னிங் சார் சொல்கிறாரு. அப்போது உங்கள் கேபினை பார்க்குறாரா. நீங்கள் பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. என்ன காலையில் தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. ஜேகேவோட அசிஸ்டண்ட்டும் பார்த்துருப்பாரா. ஏன்னா அவருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஐயோ பாவம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஃபீவர் போல தான் வந்தோடனே படுத்துட்டா. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவரும் கேபினுக்குள்ளே போயிடுறாரு. ஜேகே தாண்டா அவரோட அசிஸ்டன்ட் பார்த்து என்ன ஒர்க் டயத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கா. சார் அந்த பொண்ணு காலையிலே எனக்கு கால் பண்ணி எனக்கு முடியல அப்படின்னு சொன்னிச்சு. நான் தான் எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு அவர் கத்துறாரு. போங்க அவளை கூட்டிகிட்டு போய் அந்த ரூமை கூட்டிகிட்டு போங்க அப்படின்றா. ஓகே சார் அப்படின்ட்டு அவரும் வெளியில் வராரா. உங்கள் கேபினுக்கு தான் வர்றாரு. ஒயன் சார் என்னம்மா அப்படி இருக்கா. சார் ரொம்ப முடியல. சாரிம்மா எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிகிட்டு அந்த ரூமுக்கு தானே போகிறாங்க. அங்கே நீங்கள் டிசைன் பண்ணுற தேவையான எல்லா ஐட்டம்ஸும் அங்கே இருக்குது. ஓகே ஒயன் நீ ஸ்டார்ட் பண்ணுமா அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரா. நீங்கள் தான் அதுக்கு தேவையான கிளாத்லாம் எடுத்துகிட்டு நீங்களும் சிசர்லாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி டிசைன் பண்ணி அதெல்லாம் கட் பண்ண பார்க்குறீங்க. உங்களால் கையை கூட தூக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கடா. இந்த சைடு ஜேகே எடுத்தால் அவர் அசிஸ்டண்ட்டும் சார் அந்த பொண்ணு போயிடுச்சு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ட்டு அவரும் வேலை பார்க்குறாரு. இந்த சைடு மாஹி தாண்டா. அவள் இன்றைக்கும் ஜானை கண்டுக்கலை. அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. என்ன நேற்று தான் பார்க்கல இன்றைக்கும் நம்மளை பார்க்காம இருக்கான்.
இவனால் நம்ம பம்பளுக்காமல் இருக்க மாட்டாளே, எப்படி இருக்கா? ஜான் தாண்டா. அவர் ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு ஐடியை பார்த்து அவருக்கு ஃபாலோ கொடுத்துருப்பீங்க. அவர் அதுக்கு அவர் அதை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ அவர் ஃபோன் எடுத்து தான் ஹாய்டி அப்படின்னு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்ட்டு நீங்களும் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு அவரை பார்க்குறீங்க. அவர் கண்டுக்காத மாதிரி ஒர்க் பார்க்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. என்ன அவன் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், ஆனால் அவனை பார்த்தா அப்படி தெரியல, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் அந்த ஃபோனை வச்சுட்டு ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறாடா அவளும். லேட்டாக சிரிப்பு வருது. நீங்கள் இந்த சைடு தாண்டா, உங்களால் நிற்கவே முடியல. நீங்களும் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி இந்த சைடு அந்த சைடு ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டே நீங்களும் அந்த ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு ஜேகே தாண்டா ஒரு பொண்ணு கூட இன்டிமேட்டாக இருந்துட்டு அவளும் வெளியில் போயிடுறான். அவரும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் பிஏக்கு கால் பண்ணுறாரு. சார், இப்போ ஒரு பொண்ணு போகிறாள்ல, அவளுக்கு ஏதோ வேறு பக்கத்து அப்பாயின்மெண்ட் இருக்கான். பட் அவளை மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு வந்துரு சார். ஓ அப்படின்றாரு. ஓகே அப்படின்ட்டு அவரும் காலை கட் பண்ணுறாரு. இந்த லைன் தலையெழுத்து. சரி, இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களாடா, அங்கே தான் ஜேகே வராரு. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஜேகே தாண்டா. ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராரு. இது எதுவுமே தெரியாமல் நீங்களும் அங்கே ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் நிற்க கூட முடியலை. அவரும் உங்கள் பின்னாடி வந்து நின்று நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் கையெல்லாம் உங்கள் காலெலாம் ஒரு மாதிரி ஆடுது. உங்கள் கண்ணெல்லாம் முழிச்சு கூட பார்க்க முடியலடா. நீங்களும் ஒரு மாதிரி அந்த குந்தன் இருக்கும்லடா, அதெல்லாம் ஒரு மாதிரி டிச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுது. அப்போ நீங்கள் உங்கள் கையில் வச்சுருந்ததெல்லாம் கீழே போட்டு கீழே விழுக போகிறீங்க. ஏய் அப்படின்ட்டு ஜேகே தானே உங்களை அப்படியே பிடிக்கிறாரு. நீங்களும் அப்படியே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஏய் என்னாச்சுடி அப்படின்ட்டு பார்க்குறாரு. பார்த்தா உங்களை தொற்றுப்பார்லடா, அப்படி நெருப்பாக கொதிக்குது. ஏய் உனக்கு என்ன காய்ச்சல்னா போகலையா, என்ன இப்படி அடிக்குது அப்படின்ட்டு உங்களையும் தூக்கிட்டு உங்களையே பார்த்துக்கிட்டே பக்கத்தில் இருக்க ஷோப்பால் தானே உங்களை படுக்க வைக்கிறாரு. உங்கள் கைகாலெலாம் ஒரு மாதிரி நடுங்குது. என்னாச்சு, ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்ட்டு உங்களை தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா அப்படி அடிக்குது. அவர் அசிஸ்டண்ட் தானே கால் பண்ணுறாரு. அவரும் அட்டன் பண்ணுறாரு. பாஸ், வரையில் மெடிக்கலில் டேப்லெட் வாங்கிட்டு வா. சாரி, என்ன டேப்லெட்? ஓ, எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்ட்டு அவரும் கால் கட் பண்ணிடுறாராம். உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த ஃபீவரில் உங்கள் மூக்கெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஸாக, உங்கள் சீஸில் ஒரு மாதிரி பிங்க்காக இருக்குது. ஜேகே தாண்டா உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. அப்படியே ப்ளம்ஸ் கலரில் அப்படியே செம்மையாக இருக்குது. அதுவும் நீங்கள் நடுங்கிறதுல உங்கள் லிப்ஸில் ஒரு மாதிரி ஆடுது. அவர் லிப்ஸவே ஒரு மாதிரி பைட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறாரு. அவர்னால ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்கள் லிப்ஸு பக்கத்தில் வர்றாரா. டேய் ஜங்கு, என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஒரு மாதிரி தள்ளி வந்துடுறாரு. அவன் எம்ப்ளாய் அப்படின்ட்டு அவர் கோட்டை கழட்டிட்டு உங்களையும் நீங்கள் ஒரு மாதிரி நடுங்குறீங்களடா, உங்களையும் ஒரு கவர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண டிசைனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓ, இது வேறு பாதியிலே நிற்கிதே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பார்த்து அப்படி இருக்கீங்க. நீங்கள் பக்கத்தில் டிசைன் பண்ணி தானே வச்சுருக்கீங்க. அதையும் பார்த்துட்டு அவரும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரும் ஓரளவுக்கு உங்களை மாதிரி பண்ணியிருக்காரா. இதுக்கு மேலே அவர்னாலே முடியலை. அந்த ரூமை விட்டு வெளியில் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்தில் அசிஸ்டண்ட் தாண்டா அங்கே வர்றாரு. பார்த்தா நீங்கள் ஷோபால் அப்படி இருக்கீங்க. ஜேகேவோட கோட், என்ன பாஸோட கோட்டு இந்த பொண்ணு மேலே. பாஸ் எதுவும் பண்ணிட்டாரா? இல்லையே, ஆல்ரெடி அவரோட ரூமுக்கு தான் நம்ம பொண்ணு அனுப்பிவிட்டோமே அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க, ஒன்றும் நடக்கலை. ஒயன் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்றாரு. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் சீஸில் தாண்டா ஒயன்மா அப்படின்றாரு. அப்படின்னு நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. எந்திரிப்பா அப்படின்றாரு. நீங்களே எந்திரிச்சிட்டு சாரி சார், எனக்கு சும்மா புரியுது இந்த டேப்லெட் அப்படின்ட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. சார் போட்டுக்கடா, அவனுக்கு இன்னும் ஃபீவர் சரியாகலை அப்படின்ட்டு நீங்களும் போட்டுக்கிறீங்க. சாரி சார், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ட்டு நீங்களே எந்திரிக்கிறீங்க. அப்போ உங்கள் மேலேருந்து கீழே என்னமோ விழுகுதுடா. நீங்களும் என்னென்ன மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு கோட். இது நீங்களும் அதை எடுக்கிறீங்க. சார், இது
சாரிம்மா அது ஜேகேவோட கோட் அப்படின்ட்டு அவர் வாங்கிக்கிறாரு. அப்போ தான் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வெயிட் ஆகிட்டோம். யார்? ஜேகே ஜேகே வாயின்னு தூக்குனாரு. சி அவர் கையை மேலே பட்டுச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. சார் நாளைக்கு வந்து இதை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. சரிம்மா ஓகேம்மா நீ இவ்வளவுக்கு முடிச்சிருக்கீல அதுவே போதும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. என்ன நம்ம இன்னும் பாதி தானே இருக்குது அப்படின்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா ஃபினிஷிங் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. இது நான் பண்ணலையே சார், நான் இது பண்ணவே இல்லை. நான் இதுதான் பண்ணேன். இது என்னம்மா சொல்கிற? ஆமாம். ஏய் பாரு நீ பண்ண டிசைன் தான் இங்கே இருக்குது. ஆமாம் சார், ஆனால் அது நான் பண்ணலை. ஓயன் என்னாச்சு போமா அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி குழப்பத்தோடயே போகிறீங்க. என்ன இப்போ தான் பண்ணியிருக்கான், ஒருவேளை டயர்டில் இப்படி பண்ணுறா போல் அப்படின்ட்டு அவரும் விட்டுறாரு. நீங்கள் தானே ரெஸ்ட் ரூமுக்கு போய் உங்கள் ஃபேஸு உங்கள் கையெல்லாம் கழுவுறீங்க, அவங்க எங்கே டச் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டுலாம் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நீங்களும் உங்கள் கேபினுக்கு வரீங்கடா. அப்பப்போ லஞ்சு டைம் ஆச்சு, உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா அவளும் வர்றா. ஏய் ஒயன் இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி. அவளும் தொட்டு பார்க்குறான். லைட்டாக இருக்குடி, முன்னோட இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் கேன்டீன் தானே போகிறீங்க, நீங்களும் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் சாப்பிட்றான். அந்த சைடு ஜான் தாண்டா, அவரும் மாகியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அதை நீங்கள் பார்த்துட்டீங்கடா. ஏய் என்ன மாகி, ஜான் ஒன்று பார்க்குறாரு. உனக்கு வேறு வேலை இல்லையா ஓயன்? சும்மா ரெடி. அவன் எப்படி என்ன பார்ப்பான்? அவன் நான் பார்க்கலே எனக்கு கண்டுக்க மாட்டான். இப்போ நான் பார்க்காம இருக்கேன், அவன் கண்டுக்கிறானா? போடி. ஏய் நெசமா தாண்டி, ஜான் உன்னையே தாண்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சும்மா இரு ஓயன் அப்படின்ட்டு அவளும் கண்டுக்காமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன நம்மளை தான் பார்க்குறானா என்ன அப்படின்ட்டு அவளும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி பார்க்காத மாதிரி சைடில் பார்க்குறா. பார்த்தா ஜான் இவளையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்னடா அது, நம்ம பார்க்கையில் நம்மளும் மதிக்க கூட மாட்டான், இப்போ நம்ம கண்டுக்க கூடாமல் இருக்கனால கண்டுக்கிறானா? நீ பாரா நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்ட்டு மாகி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவளும் ஃபுட்டை சாப்பிட்றாடா. இப்படியே டைம் ஆகுது. நீங்களும் உங்கள் கேபினுக்கு போயிடுறீங்க. நீங்களும் இங்கே பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னாடா அங்கே தான் போகிறீங்க. அந்த ரூமுக்கும் போய் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதெல்லாம் சரி பண்ணுறீங்க. ஓரளவுக்கு முடிச்சிட்டிங்க. இப்போ உங்களுக்கு ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகிற டைமும் ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் பேக் எடுத்துகிட்டு கீழே தாண்டா போகிறீங்க. மாகியோட கேபினுக்கும் போகிறீங்க. ஏய் என்னாச்சுடி, என்ன ஒயன் முடிச்சிட்டியா என்ன? முடிச்சிட்டேன். சரி நெல் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்ட்டு அவளும் முடிக்கிறான். முடிச்சுட்டு அந்த ஃபைல் எடுத்து ஜேகேவோட அசிஸ்டண்ட்டை கொடுக்குறாடா. அவரும் வாங்கி செக் பண்ணி பார்க்குறாரு அவரோட கேபினில். பார்த்தா அதில் எரர் வருது. என்னமாகி என்ன பண்ணியிருக்கீங்க பாரு, எரர் வருது. எத்தனை எரர் பண்ணியிருக்க? சாரி சார். ஷோ எத்தனை தடவை தான் நீ சாரி கேட்ப? போ, இது எனக்கு நாளைக்குள்ள திருப்பி கொண்டு வா. சார் போமாகி, இல்லை இப்பயே பண்ண சொல்லுவேன். உன்னை ஆஃபீஸை விட்டு போக விடாமல் இங்கே ஸ்டே பண்ண சொல்லிடுவேன். சார் சார் நாளைக்கே வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளும் சொல்கிறாடா. நீங்களும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஓயன் உனக்கு எப்படிடா இருக்குது? நல்லா இருக்குது சார் அப்படின்ட்டு சொல்கிறா. ஓகே ஓயன் நாளைக்கெல்லாம் முடிச்சிடுவேல்ல? நாளைக்கெல்லாம் முடிச்சிடுவேன் சார் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஓகேம்மா அப்படின்ட்டு நீங்களும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்கடா. நீங்கள் இன்ஸ்டா தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகேவோட பிக்கும் வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. ஏன்னா ஜேகேவை உங்களால் மறக்கவே முடியலை. ஏன் ஜேகே அன்னைக்கு மட்டும் என் கண்ணுக்கு நல்லவனாக தெரிஞ்ச, ஆனால் இப்போ என் கண்ணுக்கு கெட்டவனாக தெரியுது. அன்னைக்கு பார்க்குறது உண்மையா இல்லை இப்போ பார்க்குறது உண்மையா? சொல்லுடா. ஒரு ஃபோட்டோவை பார்த்தே நீங்கள் கேட்குறீங்கடா. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. என் மனசில் வந்து ஒன்று தூக்கி போடலாம்னு நினைக்கிறேன். பட் முடியல ஜேகே, எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. ஏன் உன்னை பார்த்தோம்னு எனக்கு இப்போ தோணுது ஜேகே. உன்னை பார்த்துருக்கவே கூடாதுல்ல, ஏன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன்ல. நீங்களும் அந்த ஃபோனை ஹக் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி அழுதுடுறீங்க, அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு வெளியில் தானே வர்றீங்க.
ஆல்ரெடி உங்கள் அப்பா குக் பண்ணிவிட்டு அவருக்கு வேலைக்கும் கிளம்பி ரெடியாக நிற்கிறாரு. நீங்கள் வெளியில் வரதை பார்க்குறாரு. ஒயன், என்னாச்சும்மா உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பா உனக்கு ஃபுட்லாம் சமைச்சிட்டேம்மா, சாப்பிட்டு கிளம்பிடு. அப்போது வெளியில் தாண்ட ஹார்ன் சவுண்டு கேட்குது. உன்னோட ஃப்ரெண்டு மாஹி வந்துட்டா. சரி நீங்கள் 2 பேரும் போயிருங்கடா அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் லைட்டாக ஃபுட் சாப்பிட்றீங்க. பட் உங்களுக்கு ஃபுட் பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு ஆஃபீஸ் போகவே பிடிக்க மாட்டேதுடான். நீங்களும் வெளியில் வரீங்க, டோர்லாம் லாக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. பார்த்தா அவளுடைய ஃபேஸ் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. அவள் உங்களை பார்க்குறா. என்னாச்சு ஒரு மாதிரி டல்லாக இருக்கா அப்படின்ட்டு உங்களையும் என்னடி ஆச்சு? இப்போ நீங்களும் பக்கத்தில் போகிறீங்க. நான் இருக்கட்டும், உன்னோட ஃபேஸே இவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி ஷையாகுறா. என்னம்மாயி ஷையெல்லாம் ஆகுற? அது ஒன்றும் இல்லை ஒயன் அப்படின்ட்டு இன்னமும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டு உங்கள் ஷோல்டரில் சாயிறா. என்னாச்சுடி? அது ஜான். ஜான் என்ன அகைன் அவர் கூட உம்பளத்துட்டியா? அது இல்லடி. ஜான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணார். என்னது டெக்ஸ்ட் பண்ணாரா? அவர் ஏதாவது வம்பளத்துருப்ப. இல்லடி, அவர் கூட நான் 2 days பேசாமல் இருந்தேன்ல, அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சான். அவர் கூட பேசாமல் இருக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையா. அதனால என்னை ரொம்ப மிஸ் பண்ணாரா. அதுக்கு ஜான் ஜான் என்னை லவ் பண்ணுறாரா அப்படி? ஒன்றியவா? பாவுண்டி அந்த மனசு. என்னடி? ஆமாம், சும்மாவே அவரை சுத்த விட்ட, சுற்றி சுற்றி துரத்துனேன். இப்போ அந்த மனசில் லவ் வேறு பண்ணுறாரு. எங்கேயும் போட மாட்டேன். போடி அப்படின்ட்டு அவள் பைக்கில் நீங்களே ஏறி உட்காந்துக்கிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போகிறான். பட் நீங்கள் தாண்டா ஒரு மாதிரி டல்லாகவே போகிறீங்க. இப்படியே ஆஃபீஸ்க்குள்ளேயும் போகிறீங்க. ஜேகேயும் வர்றாரு, அவரோட கேபின் போகிறாரு. நீங்கள் அந்த பெண்டிங் ஒர்க்கு தான் முடிச்சிட்டிங்க. அந்த ரூமை விட்டு வெளியில் தாண்டா வரீங்க. அப்போ ஜேகேவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் வர்றாங்க. நீங்கள் சார் நான் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அசிஸ்டண்ட்டை பார்த்து சொல்கிறீங்க. ஆனால் ஜேகே உங்களையே தானே பார்க்குறாரு. ஒயன் முடிச்சிட்டியாடா அப்படின்றாங்க. முடிச்சிட்டேன் சார் அப்படின்றீங்க. சார் நான் கீழே போகிறேன், வெயிட் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. பட் பார்க்கல ஜேகேவை. வா நான் அவரோட பார்க்கணும் அப்படின்றாரு. நீங்களும் சார் எனக்கு கீழே ஒர்க் இருக்குது தான் சொல்கிறேன்ல, நான் தானே உனக்கு வேலை கொடுக்க. உனக்கு நான் பாஸா இல்லை என்னோடய அசிஸ்டண்ட் தான் உனக்கு பாஸா? அவரை பார்த்து ஏதாவது பதில் சொல்கிறேன். என்ன பாருடி அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி பயத்தில் ஜேகேவை பார்க்குறீங்க. அவரும் உங்கள் கண்ணவே பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி சாரி சார் அப்படின்றீங்க. அவர் முன்னாடி தாண்டா போகிறாரு. நீங்களும் அசிஸ்டண்ட்டும் பின்னாடி போகிறீங்க. அசிஸ்டண்ட்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுச்சு. ஜேகேவுக்கும் அந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா செம்மையாக இருக்குடா. ஏன்னா அவர் கொடுத்ததை விட இது கொஞ்சம் அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் அசிஸ்டண்ட் பார்த்து இதை பேக் பண்ணி வச்சுருங்க, இதுதான் நாளைக்கு ஆடிஷனுக்கு போகுது அப்படின்ட்டு. ஓகே சார். அப்புறம் மற்ற எம்ப்ளாய் பண்ணதெல்லாம் வாங்கி நம்ம குடோனுக்கு கொண்டு போயிருங்க, எதாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி. ஓகே சார். ஒயன் நல்லாவே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவர் கை நீட்டுறாரு. பட் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. கீழே தான் குடிஞ்சிருக்கனால அவருக்கு தெரியலடா. சார் நான் கிளம்பட்டுமா? போ அப்படின்றாரு. நீங்களும் கீழே போயிடுறீங்க. அவரும் அந்த டிசைனை பார்த்துட்டு அவரும் போயிடுறாரா. இப்படியே டைம் ஆகுது, ஆஃபீஸும் முடியுதுடா. உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் போகிறீங்க. அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா ஜானை பற்றி. உங்களுக்கு காதே வலிச்சிருச்சு. மாஹி போதும்டி. என்னடி? சத்தியமாக முடியல மாஹி. அவளும் சிரிக்கிறா. உங்கள் வீடியோ வந்துருச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஓகே ஒயன், நாளைக்கு நம்ம லேட்டாகவே போகலாண்டி. நீங்களும் எதுக்குன்னு கேட்குறீங்க. இல்லை நாளைக்கு தான் ஆடிஷன் இருக்குல்ல, அப்போ ஜேகே சார் வரமாட்டார் ஆஃபீஸ்க்கு, அவரோட பிஏவும் வரமாட்டார், நம்ம லேட்டாகவே போகலாம் அப்படின்றா. நீங்களும் ஓகேடி அப்படின்றீங்க. நீங்களும் வீட்டுக்கு தானே போகிறீங்க. உங்களுடைய ஒர்க்கெலாம் நீங்களும் பார்த்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்களும் உங்கள் அப்பாவுக்கு குக் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாவும் வர்றாங்களா, ரொம்ப டயர்டாக வராங்க. உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. என்னாச்சுப்பா? இல்லைம்மா கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, அதான். அப்பா நீங்கள் வேணால் வீட்டில் இருங்கப்பா, அதான் நான் வேலைக்கு போகிறேன்ல. இல்லைம்மா கொஞ்சம் தானே, கடையெல்லாம் கட்டிட்டோம்னா அப்புறம் அப்பா வீட்டில் தானடா இருப்பேன், அப்போ பார்த்துக்கலாம்டா அப்படின்றாரு. நீங்களும் அமைதியாக இருந்துடுறீங்கடா. அப்பா நான் சமைச்சிட்டேன்,
குளிச்சுட்டு வாங்கப்பா சாப்பிட்லாம் அப்படின்றீங்க. ஆ சரிம்மா அப்படின்ட்டு அவரும் ரொம்ப டயர்டாக போகிறாராம். நீங்களும் உங்கள் அப்பாவும் ஃபுட் தானே சாப்பிட்றீங்க. உங்கள் அப்பா கொஞ்சமாக தான் சாப்பிட்றாரு. அப்பா என்னாச்சுப்பா கொஞ்சமாக சாப்பிட்றீங்க? இல்லைம்மா எனக்கு போதும்டா அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. நீங்களும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்கள் ரூமுக்கு தானே போகிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். நீங்களும் பேசுகிறீங்க. அவளும் சொல்லிக்கிட்டே இருக்கா, உங்களுக்கு ரொம்ப தலையே வலிக்குது, ஏன்டி இப்படி பண்ணுற, அதான் உனக்கு ஆள் கிடச்சிருச்சே, அங்கே கால் பண்ணி பேசி தொல்லடி, ஏன்டி என் உயிர் எடுக்கிற அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கவலைப்படாத ஓயன், உனக்கும் ஒரு ஆள் கிடைக்கும், அப்போ தெரியும், அப்போ நீ எனக்கு கால் பண்ணுவில்ல, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. மாகி, எனக்கு ஆல்ரெடி கிடைச்சும் தப்பான பையனை சூஸ் பண்ணிட்டேன்டி, அதான் மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி, ஏய் என்னடி பேசிக்கிட்டே இருக்கேன் அமைதியாக இருக்க, அப்போ பார்த்துக்கலாண்டி அப்படின்ட்டு நீங்களும் பேசிட்டு காலை கட் பண்ணிட்டு தூங்கிடுறீங்க. இன்றைக்கி நீங்கள் தானே எந்திரிக்கிறீங்க, பார்த்தா வெளியில் உங்கள் அப்பா இல்லை. நீங்களும் என்ன அப்பா கிளம்பி போயிட்டாங்களா என்ன அப்படின்ட்டு நீங்களும் அவங்க அப்பாவோட ரூமை பார்க்குறீங்க. பார்த்தா லாக்கில் தான் இருக்குது. நீங்களும் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் அப்பா தூங்குறாங்க. நீங்களும் பக்கத்தில் போய், அப்பா என்னாச்சு தூங்குறீங்க? அப்போ தொட்டு பார்க்குறீங்க, உங்கள் அப்பாவுக்கு லைட்டாக ஃபீவராக இருக்குது. அப்பா என்னப்பா காய்ச்சலா அப்படின்ட்டு பார்க்குறீங்கடா, உங்கள் அப்பாவோட ஃபேஸே ரொம்ப டல்லாக இருக்குது. அப்பா வாங்கப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நான் தான் சொன்னேன்லப்பா வீட்டில் இருங்கன்ட்டு, ஏங்கப்பா அப்படி பண்ணுறீங்க? இல்லைம்மா அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, நேற்று கொஞ்சம் ஹெவி ஒர்க்குடா அதான் அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. வாங்கப்பா ஹாஸ்பிட்டலுக்கு. இல்லைம்மா அதான் டேப்லெட் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும், நீ போடா காலேஜுக்கு, உனக்கு டைம் ஆச்சு போடா அப்படின்றாரு. அப்பா இல்லைப்பா இன்றைக்கி கொஞ்சம் நான் லேட்டாக போனால் கூட ஒன்றும் இல்லை, எனக்கு இன்றைக்கி எந்த ஒர்க்கும் இல்லைப்பா, நீங்கள் வாங்க அப்படின்றீங்க. இல்லைம்மா அப்பாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும், அப்பா நான் ஃபுட்டு எடுத்து சமைச்சி இங்கே வைக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டுக்கங்க அப்படின்றீங்க. ஓகேடா அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்களும் வேகமாக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபுட் தாண்டா பண்ணுறீங்க, ஒரு சூப் பண்ணிட்டு நீங்களும் டேப்லெட்லாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் தான் வைக்கிறீங்க. உங்கள் அப்பா விட்டுட்டு போக உங்களுக்கு மனசே இல்லை. ஏன்னா உங்கள் அப்பா சின்ன வயசுலேயே உங்கள் அம்மா இறந்துட்டாங்கடா. நீங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க, சும்மா கை குழந்தை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போகிற அப்படின்ட்டு. பட் உங்கள் அப்பா கேட்டிருக்க மாட்டார், எனக்கு என் பொண்ணு போதும் அப்படின்றது இருப்பார். நீங்கள் தானே உங்கள் அப்பாவையும் அப்பா எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்க்குற, என்னம்மா இன்னும் போகலையா என்ன, அதான் நான் போய்க்கிறேன் நீங்கள் எந்திரிங்கப்பா அப்படின்றீங்க. அப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ போடா, நீங்கள் எந்திரிங்க அப்படின்ட்டு உங்கள் அப்பாவையும் கைத்தாங்களாம் ரெஸ்ட் ரூம் கூட்டி போய் அவருக்கு நீங்களே ப்ரெஷ்லாம் பண்ணி விட்றீங்கடா. உங்கள் அப்பா உங்களையே பார்க்குறாரு. என் பொண்ணு எனக்கு குழந்த மாதிரில பார்த்துக்கிறா. என் அப்பா ப்ரெஷ் பண்ணிக்கிறேன்டா, நீ கிளம்புடா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு நீங்களும் ப்ரெஷ்லாம் பண்ணி விட்டு உங்கள் அப்பா ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டு நீங்களும் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்து பெட்டில் தாண்டா உட்கார வச்சுட்டு அந்த சூப்பை எடுத்து ஊட்டி விட்றீங்க. நான் குடிச்சிக்கிறேன் நீ போடா, நீங்கள் குடிச்சு டேப்லெட் போடுங்க நான் அப்போ தான் போவேன் அப்படின்ட்டு நீங்களும் குடிக்க வச்சுட்டு 2 டேப்லெட்லாம் போட்டு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பெட்ஷீட்லாம் போட்டு அப்புறம் தானே அந்த வீட்டை விட்டே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணுறீங்க, 5 செகண்ட் தாண்டி அங்கே வெயிட் பண்ணுறீ வந்துடுறேன் அப்படின்றா. ஓகேடி அப்படின்ட்டு நீங்களும் வெயிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவளும் வந்துடுறான். அவள் பின்னாடி ஏறி உட்காந்துட்டு, ஏய் ஸ்கூட்டி வாங்கிக்கடி, ஏன்டி இப்படி பைக்லலாம் வர்ற பையன் மாதிரி தாண்டி மாசாக இருக்கும், பார்த்தியா எப்படி கெத்தாக இருக்குது, ஐயோ அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்கடா. ஆஃபீஸில் போகிறீங்க, எல்லாமே ஜாலியாக இருக்காங்க, ஏன்னா யாருமே இல்லை இன்றைக்கி பூரா உங்களுக்கு ஹாப்பி தான் அப்படின்ட்டு நீங்களும் செம்மையாக மஜா பண்ணுறீங்க. இந்த பக்கத்து மாஹி தாண்டா ஜான் கூடல கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியே டைமும் ஆகுது. இந்த சைடு ஜேகே தாண்டா, அவரும் எப்பயும் போல் அவர் தான் ஃபர்ஸ்ட் லீடில் இருக்கார். இப்படியே அங்கேயும் செலிப்ரேட் பண்ணி பார்ட்டிலாம் வைக்கிறாங்க. இப்படி டைம் ஆகி அவரும் வீட்டுக்கு போயிடுறாராம். உங்கள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா, ஏய் இந்த தடவை நம்ம கம்பெனி தானே டாப்பில் இருக்குது அப்படின்ட்டு. டாப்பில் இருந்து என்ன பிரயோஜனம், ஜேகேவோட இன்னொரு ஃபேஸ் உங்களுக்குலாம் தெரியாதுடி, வெளியில் ஒரு மாதிரியும் உள்ளே ஒரு மாதிரி இருக்கான். ஏய் ஒயன் என்ன, ஓகேடி, என்ன ஓகேன்ற, நாளைக்கு பாரு நம்ம ஆஃபீஸே ஒரு மாதிரி திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்றான். ஓகேடி, இதுக்கும் ஓகே தானா, சுத்தம் அப்படின்ட்டு அவளும் காலை கட் பண்ணிடுறான்.
நீங்களும் காலை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி சீலிங்கே பார்த்துட்டு அப்படியே நீங்களும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே தாண்டா உங்கள் அப்பாவும் எந்திரிச்சிடுறாரு. அவருக்கு ஓகேவாயிடுச்சு. அவரும் வேலைக்கு கிளம்பிட்டு உங்களை தாண்டா கூப்பிட்றாரு. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே தான் வர்றீங்க. அப்பா என்னாச்சு கிளம்பிட்டீங்க? அப்பா நல்லாயிட்டேன்டா, பாரு எப்படி இருக்கேன்ட்டு. அப்பா இன்றைக்கும் ரெஸ்ட் எடுங்களே. அப்பா நல்லா இருக்கேன்டா, எதுக்கு? அப்பாவுக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. நீங்களும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறீங்க. பார்த்தா அந்த ஆஃபீஸ்லேயே சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஜங்குக். உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் ஒரு மாதிரி டான்ஸ் பண்ணிக்கிட்டு செம்மையாக இருக்காங்க. ஜேகேவும் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பார்ட்டி தான் என்ஜாய் அப்படின்ட்டு அவரும் அவர் கேபினுக்கு போயிடுறாரு. நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணலடா, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட எனக்கு தலை வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கேபின் போகிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பொண்ணு தாண்டா ஜேகேவோட கேபினுக்கும் போகுது. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள் கண்ணில் ஒரு மாதிரி கலங்குது. ஓயன் இதுக்கு மேலே ஜேகேவை மறந்துடுடி. இந்த மாதிரி பர்சன்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அதுவும் இவங்க ரேஞ்ச் வேறு, நம்மளோட ரேஞ்ச் வேறு. அவங்களாம் பணக்காரவங்க. நம்ம ஒரு வேளை சாப்பாட்டு கூட வேலைக்கு போனால் தான் நம்மளால் சாப்பிடக்கூட முடியும். இவனுக்கு வேணாண்டி அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் கண்ணெலாம் தொடச்சிட்டு இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப் எடுத்தாண்டா ஒர்க் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா முன்னாடி பெண்டிங் ஒர்க் இருக்கும். இந்த டிசைன் வந்தனால நீங்கள் அதை வெயிட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணு கிளம்பி போகுது. அந்த பொண்ணவே பார்க்குறீங்க. அந்த பொண்ணோட கழுத்துலலாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி ஏன் உங்கள் அப்பாவை நினச்சி பாருடி. இந்த லவ்வெல்லாம் உனக்கு பெருசாக தெரியாது அப்படின்ட்டு நீங்களும் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படியே நாட்களும் போகுதுதான். நீங்களும் பார்ப்பீங்க ஜேகேவோட கேபினுக்கு ஒரு ஒரு பொண்ணாக போயிட்டு வருவாங்க. அதை நீங்கள் எவ்வளோ இப்போ கண்டுக்கிறதே இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு மாகி தாண்டா ஜான் கூட அப்பப்போ லீவ் போட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டா. நீங்களும் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அப்பா சீக்கிரமாகவே வந்துட்டாரா? ஏன்னா நாளைக்கு உங்கள் அம்மாவோட இறந்த நாள். அது உங்களுக்கும் தெரியும். உங்கள் அப்பா தாண்டா உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு உங்கள் அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களும் உங்கள் அப்பாவோட ஷோல்டரில் ஒரு மாதிரி உங்கள் ஹெட்டை வச்சுட்டு, அப்பா அம்மா ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, அதான் என்னை பார்க்காமே போயிட்டாங்க. அவங்களே என்னால் பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்கல்லப்பா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுகுறீங்க. ஒன்றும் இல்லைம்மா, அம்மா எங்கேயும் இல்லை, நம்ம பக்கத்தில் தான் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பா. அவளுடைய உலகமே நம்ம தானம்மா, நம்மளை விட்டு எங்கே போவா? உங்கள் அப்பாவும் ஒரு மாதிரி கண் கலங்கிடுறாரா? ஏன்னா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. வீட்டை விட்டே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 2 வயசுல இருக்கையிலேயே உங்கள் அம்மா இறந்துருப்பாங்கடா. அதனால உங்களுக்கு அவ்வளோவா உங்கள் அம்மா தெரியாது. ஓயன் அப்பா உனக்காண்டி ஒரு saree வாங்கியிருக்கேன்டா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. எதுக்குப்பா? இல்லைம்மா, நாளைக்கு அம்மாவுக்கு அதை வச்சு தான் சாமி கும்பிடணும். அதான் அதை நீ கட்டிக்கிறணும்ல, அதான் எப்பயும் சுடிதாரே எடுத்துட்டேன். எனக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு இந்த கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதாம்மா அப்பா உனக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாரு. சரிங்கப்பா அப்படின்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரெட் கலரா, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா சீக்கிரமே வந்துட்டேன்டா, அதனால் குக் பண்ணிட்டேன். நீ சாப்பிட்றா அப்படின்றாங்க. அப்பா நீங்கள்? எனக்கு பசிக்கலம்மா, அதெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு நீங்களும் கிச்சனுக்கு தாண்டா கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் அப்பா கை கழுவிச்சிட்டு டைனிங் டேபிளையும் வைக்கிறீங்க. ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்கள சாப்பிட சொல்லிட்டு நீங்களும் ரெஸ்ட் ரூம் போயிடுறீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அவரும் கொஞ்சோண்டு சாப்பிட்டு அவரும் எடுத்து வச்சுறாரு. என்னப்பா அதுக்குள்ளே சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டா அப்படின்ட்டு நீங்களே சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு நீங்களும் உங்களோட ரூமுக்கும் போயிடுறீங்கடா. உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு கால் பண்ணுறான். என்ன ஓயன் பண்ணுற? நான் பண்ணுறது இருக்கட்டும், மேடம் என்ன பண்ணுறீங்க? ஒரே லவ் தான். சத்தியமாக முடியலடி. நீ என்ன ஓயன் மாகி ரொம்ப ஓவராக போகிறடி. நான் ஃபஸ்ட்டு இவனை தாண்டி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் லவ் டி. எப்படியும் என்னால் இருக்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் லவ்னு சொன்னோடனே உங்களுக்கு ஜேகேவோட நினப்பு தான் வருது. ஏன்னா ஜேகேவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் தானடா. ஆமாம் மாகி, எப்பயும் ஃபர்ஸ்ட் லவ் அதிர்ஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைக்காதுலடி. சில பேர் அன்லக்கி கூட இருக்கலாம்.
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அப்படிலாம் இருக்காதுடி. 2 சைடும் லவ் இருந்தால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகாம போகும். இல்லாட்டி என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக ஐயோ முடியாது அப்படின்ட்டு நம்மகிட்டே வந்துடுவாங்க அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. உங்களுக்கும் சிரிப்பாக வருது. அப்புறம் மாகி, நீ நாளைக்கு சீக்கிரம் எங்கள் வீட்டுக்கு வரியா? ஏன்டி? "அஹ், நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு சாமி கும்பிட்றோம். நீ வரியாடி?" என்ன என்? ஆமாடி, நேற்று தான் எங்கள் அம்மாவோட இறந்த நாள். நாளைக்கா? சரி சாரிடா. சரிடி அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. நீங்களும் காலை கட் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. நீங்கள் தான் சீக்கிரமாகவே எந்திரிச்சு சமைக்கிறீங்க. உங்கள் அப்பாவும் வெளியில் கடைக்கு போயிட்டு உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாமே வாங்கி அங்கே வைக்கிறாங்கடா. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ஃப்ரெண்டும் வந்துடுறா. அவளும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஏய் ஒயன், போய் குளிடி. ஏய் இல்லடி, இதை மட்டும் முடிச்சிட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏய் நீ குளிச்சிட்டடி, பரவாயில்ல அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. உங்கள் அப்பா தாண்டா உங்கள் 2 பேத்தையுமே பார்க்குறாரு. ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி நல்லா பேசி சிரிச்சுக்கிறீங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தாண்டா அந்த saree எடுத்து கட்டிட்டு உங்கள் தலையை நல்லா சீவிட்டு அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வாரீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவளும் கிச்சனுக்குலேருந்து வெளியில் வரா. அப்போ உங்களை பார்க்குறா. ஏய் ஒயன், என்னடி செம்ம அழகா இருக்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து சிரிச்சிட்டு, ஏய் என்னடி எப்பயும் போல மாதிரி தான் இருக்கு. இல்லை ஒயன், சாரியில் செம்ம அழகா இருக்கடி. அதுவும் இது செம்மையாக இருக்குது அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் ஒரு மிரர் இருக்கும். அதில் நிற்க வச்சு, பாருடி எவ்வளோ அழகா இருக்க. நீ மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்த அவ்வளோதான், எல்லாம் செத்துருவாங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தலையில் போடி அப்படின்ட்டு அவளும் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறா. உங்கள் அப்பா தாண்டா அங்கே எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் நிற்கிறீங்க, அவளும் நிற்கிறா. சாமியெல்லாம் எல்லாம் கும்பிட்டு நீங்களும் கும்பிட்றீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் கும்பிட்றாடா. உங்கள் கண்ணில் ஒரு மாதிரி டியர்ஸ் வருது. உங்கள் ஃப்ரெண்டு தான், ஒன்றும் இல்லடி, அம்மா எங்கே போயிடுவாங்க, இங்கே தான் இருப்பாங்க அப்படின்ட்டு உங்கள் கண்ணெலாம் தொடச்சி விட்றான். உங்கள் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஓகே அங்கிள், டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் தாண்டா போகிறீங்க. ஏய் எப்படி உட்கார முடியும், ஏய் ஒன் சைடு போட்டு உட்காரு அப்படின்ட்டு அவளும், ஏய் என்னால் முடியலடி, இந்த saree கட்டிக்கிட்டு உட்கார முடியலடி, ஒரு மாதிரி வழுக்குதுடி. சரி என்னை பிடிச்சிக்க, நீ வேற பையன் மாதிரி இருக்க, நான் உன் லவ்வர் நினைக்க போகிறாங்க. பரவாயில்ல விடு, இந்த மாதிரி அழகான கேர்ள் எனக்கு லவ்வாக இருந்தா ஏய் ஒத்த வாங்கிடுவா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை தானே ஒரு மாதிரி ஷோல்டரில் அடிக்கிறீங்க. ஏன்னா அவள் எப்பயுமே பையன் மாதிரி தான் ஷர்ட்டு பேண்ட்டு போட்டு ஹெல்மெட் போட்டிருப்பா. அவளும் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு, ஏய் ஏன்டி இப்படி பையன் மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு நீங்களே சொல்கிறீங்க. ஒவ்வொருத்தி எப்போ பார்த்தாலும் சும்மா வாடி அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு அவளும் வர்றா. நீங்களும் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே தானே போகிறீங்க, எல்லாம் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக வர்றீங்க, ஒரு பொண்ணு மாதிரி. எல்லாமே உங்களை ரொம்ப அழகாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்கன்றாங்க. ஜானும் தாண்டா, சிஸ்டர் செம்மையாக இருக்கீங்க. அப்போ மாகி தான், ஒன்றும் இல்லடி மாகி, நீ அதை விட செம்மையாக இருக்க. ரொம்ப தான் அப்படின்ட்டு அவளும் திட்டுறா. சாரிடி, என் கண்ணுக்கு நீ தாண்டி அழகி. அவளும் ஒரு மாதிரி ஷையாகிடுறாடா. ஐயோ உங்கள் 2 தொல்லையும் தாங்க முடியல. அவள் நைட்டானா கால் பண்ணி சாவடிக்கிறா. மாகி அப்போ நைட் நடக்கிறதுக்குலாம், ஏய் சும்மா இருடா, நீயே வாயை உடலிடாத. அவனும் ஆஃப் ஆயிடான். சரிடி அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் கேபின் போயிடுறீங்க, அவளும் அவளோட கேபின் போயிடுறாடா. இப்படியே டைம் ஆகுது. ஜேகேவும் வராரு. அவர் அசிஸ்டன்ட் தாண்டா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு வர்றாரு. என்னாச்சு, ஏன் அந்த கம்பெனிக்கு எதுக்கும் போகலை? ஏன்னா ஜேகேவுக்கு இன்னொரு கம்பெனி இருக்கும், அங்கே எதுவும் முடிக்க முன்னாடி இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸில் பாதி பேர் அங்கே அனுப்ப வேண்டியதானே, எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அவரும் போயிடுறாரு. சாரி சார், ஓகே நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிடுறாரா. அப்பா அவரோட பிஏ தாண்டா வர்றாரு. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் தாண்டா, ஏன்னா ஆல்ரெடி அவங்க முன்னாடியே வேலை பார்த்தவங்க இருப்பாங்களடா, அவங்கள தான் பாதி பேர்த்த அனுப்புகிறாங்க அந்த இன்னொரு கம்பெனிக்கு. அதில் மாகியும் போகிறா. அப்போ நீங்கள் மாகியை தான் பார்க்குறீங்க. என்னடி, என்ன பண்ணுறது, இன்னொரு கம்பெனியில் ஏதோ ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்கான், அதான் எங்களை அங்கிட்டு தள்ளுறாங்க அப்படின்னு சொல்கிறா. போ போ, நல்லா குஜால அங்கே போய் நல்லா ஓட்டுவ அப்படின்ட்டு நீங்கள் ஜானை ஒரு மாதிரி சைட் அடிச்சு போகிறீங்க. யாராவது பார்க்க போகிறாங்கடி. அதான் எனக்கு என்ன, ஓ மேனேஜர் பின்னாடி தான் வராரு அப்போ சொன்னோன்னா அமைதியாகி போடுறாடா அவளும். நீங்கள் இங்கே ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா இன்னும் ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது, அதை முடிச்சுட்டா உங்களுக்கு அவ்வளோதான், ஏன்னா பழைய ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.
ஜேகேவோட அசிஸ்டன்ட் தான்டா. அவரோட கேபினுக்கு போயிட்டு, சார் போயிட்டாங்க, பாதி ஒர்க்கர்ஸ்லாம் நான் அனுப்பிட்டேன் சார் அப்படின்றாரு. ஓகே. சரி, பெண்டிங் ஒர்க்லாம் இன்னும் வராமல் இருக்கு, என்ன தான் பண்ணுறாங்க, போங்க என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், அப்புறம் ரெடி பண்ணிடுங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அவர் வழியில் போயிடுறாரு. அதாண்டா அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் சொல்கிறாங்க, சார் நான் முடிச்சிடுறோம் அப்படின்றாங்க. அப்போ உங்கள்கிட்டயே வர்றாரு. அவரும் டோரை ஓப்பன் பண்ணுறாரா, நீங்களே யாருன்னு பார்க்குறீங்க. சார் ஒயன் பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சிட்டியா என்ன சார் கேட்குறாரு. சார் இன்னும் ஒரே ஒரு ஃபைல் தான் சார், நான் அதை முடிச்சுட்டு நானே கொண்டு வரேன். சரிம்மா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரா. ஓகே சார் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஓ அப்படின்ட்டு நீங்களும் தாண்டா வேகமாக அதை ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைடு தாண்டா அசிஸ்டண்ட், அவரும் கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பட் யாருமே எடுக்கலை. ஐயோ என்ன யாரும் எடுக்க மாட்டாளுங்க. இப்படியே டைமும் போகுது, அவரும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, பட் யாரும் அந்த சைடு ரிப்ளே வரவே இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே ஜேகே தாண்டா கால் பண்ணுறாரு ஒரு பிஏவுக்கு. அவரும் கால் அட்டன் பண்ணுறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கால் பண்ணியா அண்ணா. சார் சார் சாரி சார், நான் கால் பண்ணுறேன்னு யாரும் எடுக்கலை சார், எனக்கு கையெல்லாம் நடுங்குதுடா. சார் நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு கால் பண்ணுறாரு. ஐயோ அவரும் நிறையா பொண்ணுங்களுக்கு கால் பண்ணுறாரு, பட் எவ்வளவுமே எடுக்க மாட்றாளுங்க. ஏன்னா ஜேகே வந்து அவர் எப்படியாவது ஒரு பொண்ணு கூட இருக்கணும், இல்லாட்டி அவருக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிரும்டா, அவர் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டார். இதுக்கு ஒரு குட்டி பேக் இருக்குது, நம்ம அதை அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். டைமும் ஆகுது, ஜேகேனால் உள்ளுக்கு அவனால் இருக்க முடியல. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகுது, அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. அவர் அந்த டீப்லேயே ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர்னால அந்த சேரில் கூட உட்கார முடியலடா, ஒரு மாதிரி எந்திரிச்சு நின்றுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த பெஞ்சை ஒரு மாதிரி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு அவர்னால ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக ஆகுறாரு. அசிஸ்டண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி அங்கிட்டு நடந்துக்கிட்டே போய் அங்கிட்டுக்கிட்டே யாராவது கால் பண்ணி எடுப்பாங்களான்னு இருக்காரு. இந்த சைடு நீங்கள் தாண்டா ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்க, முடிச்சாச்சு அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் சேரை விட்டு எந்திரிச்சிட்டு அந்த ஃபைலை தானே எடுக்கிறீங்க. நீங்கள் இப்போ ஜேகேவோட கேபினுக்கு போகணும், உங்களுக்கு ஜேகேவை பார்க்கவே பிடிக்கல, பட் இருந்தாலும் நீங்கள் ஜேகேவை கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால நீங்களும் அந்த கேபினை விட்டு வெளியில் போகிறீங்க. ஜேகேவோட கேபினை தானே நாக் பண்ணுறீங்க. உள்ள வா அப்படின்றாரு. என்ன வாய்ஸ் அப்படின்ட்டு நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. பின்னாடி தாண்டா அசிஸ்டன்ட் உள்ளே போகாத ஒயன் கத்துறாரு, பட் நீங்கள் அதுக்குள்ளே உள்ளே போயிட்டீங்க. அவ்வளோதான், அவருக்கு தலையிலே கையை வச்சுட்டாரு. இதுக்கு மேலே அவர்னால ஒன்றுமே பண்ண முடியாது. ஜேகே எப்படி நிற்கிறாருன்னா, அவர் சேரை விட்டு வந்து அந்த பெஞ்ச் இருக்குல்லடா, அதாவது நீங்கள் உட்காந்துருப்பீங்கள்ல அந்த பக்கத்து வந்து அந்த சைடு திரும்பி 2 பக்கட்டும் ஹேண்டை வச்ச மாதிரி அந்த சைடு திரும்பி நிற்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி பக்கத்தில் போய் சார் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவரும் திரும்புகிறாரா, அவர் கண்ணுப்புறம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, உங்களுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்களும் ஒரு மாதிரி ஃபைலை நீட்டுறீங்க. அவர் அந்த ஃபைலை வாங்காமல் உங்கள் பக்கத்தில் தான் வர்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்களும் பின்னாடி தாண்டா ஒரு மாதிரி ஓடலாம் போகிறீங்க. அப்போ அதுக்குள்ளே உங்கள் சாரியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. நீங்கள் ரொட்டேட் ஆகி அப்படியே கீழே விழுகிறீங்க. உங்களுக்கு ஜேகே பார்க்க அவ்வளோ பயமாக இருக்குது. ஒரு மாதிரியா உங்களையே பார்த்துக்கிட்டு உங்கள் பக்கத்துலேயே வர்றாரா, நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. சார் சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்களும் ஒரு மாதிரி எந்திரிச்சிட்டு அந்த ரூம்பை விட்டே ஓடலான்னு பார்க்குறீங்க. ஒயான் போவாதடி அப்படின்ட்டு உங்களை ஹிப்போடு சேர்த்து தூக்குறாரு. நீங்களும் கத்துறீங்கடா, பட் வெளியில் யாருக்குமே கேட்காது, ஏன்னா இந்த சவுண்ட் ப்ரூஃப்னால. நீங்களும் ஜேகேவை செம்மையாக அடிக்கிறீங்க உங்கள் ஹேண்டை வச்சு. சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கு பயமாக இருக்குது சார், சார் என்னை விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது. ஒயான் என்னால் முடியாதுடி, ஏ எனக்கு யாராவது வேணும்டி, ஏ ப்ளீஸ் அப்படின்ட்டு உங்களை அந்த ரூம்குள்ளேயும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. உங்களை அந்த பெட்லேயும் போடுறாரா. நீங்கள் சார் என்னை விட்டுருங்க சார், சார் என்னை விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் கையெடுத்துலாம் கும்பிட்றீங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைடா. ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி அவர் சட்டையெல்லாம் போட்டு கிழிக்கிறாரு. அதை பார்க்க உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. நீங்கள் இந்த பெட்டை விட்டே எந்திரிச்சு ஓடுறீங்கடா. அப்போ ஏய் அப்படின்னு உங்களை பிடிச்சி ஒரே ஸ்லாப் தானே உங்கள் கன்னத்துலேயே அரைகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கீழே விழுந்துடுறீங்க. இங்கேருந்து மட்டும் நீ போன நான் இங்கே கொன்றுவேன் சார், என்னை கொண்டாலும் பரவாயில்ல, என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க சார்,
நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன். இந்த ஆஃபீஸில் கூட நான் வேலை பார்க்கல சார். என்னை விட்டுருங்க. எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு நீங்களும் அவர் எவ்வளவோ கெஞ்சுறீங்க. ஆனால் அவர் கேட்கவே இல்லைடா. உங்கள் பக்கத்துலேயே வர்றாரு. அவரும் உங்களை தூக்குறாரா. நீங்கள் அவரை போட்டு அடிக்கிறீங்க. அவரை தள்ளி விட்றீங்க. அப்போ உங்கள் வலையெல்லாம் கிழிஞ்சு அவர் மேலேயே ஒரு மாதிரி கிழிச்சு ரத்தம்லாம் வருது. ஆ ஏய் அப்படின்ட்டு உங்களுக்கு பிளட்டு வருதுடா. அந்த வலையில் உங்களுக்கும் கீறி உங்களை அப்படியே பெட்டில் தான் தூக்கி போடுறாரு. உங்களுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. சார் சார் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார். என்னை விட்டுருங்க சார். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. உங்களை தானே அந்த பெட்லேயும் லாக் பண்ணி ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி கடிக்கிறாரு. நீங்களும் தள்ளுறீங்க. உங்களால் தள்ள முடியல. உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. கையும் உங்களை ஒரு மாதிரி லாக் பண்ணியிருக்காரு. உங்களால் சுத்தமாக முடியல. உங்கள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாரு. உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறாரா. நீங்கள் செம்மையாக கத்துறீங்க. உங்கள் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கங்கே உங்களை ஹிக்கி மேக் பண்ணுறாரு. உங்களுக்கு சுத்தமாக முடியலை. நீங்களும் விட்டுருங்க விட்டுருங்க ப்ளீஸ். நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை. என்னை விட்டுருங்க சார். எனக்கு பயமாக இருக்குது. என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் எவ்வளவோ கத்துறீங்கடா. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. உங்கள் 2 ஹேண்டையும் ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் ஒரு மாதிரி கலட்டுறாரு. அவருக்கு சுத்தமாக கலட்டக்கூட முடியல. ஏய் தன்னடி இப்படி தான் வருவியாண்ணா. உங்கள் ப்ளவுஸையும் ஒரு மாதிரி கலட்டி தூக்கி போடுறாரு. இப்போ உங்கள் செஸ்ட்டை தாண்டா ஒரு மாதிரி ரப் பண்ணி ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. இப்போ உங்கள் ஹேண்டை விட்டார். அவர் எவ்வளவோ தள்ளி விட்றீங்க. உன்னால் அவரை தள்ளவே முடியலடா. உங்கள் செஸ்ட்டவே ஒரு மாதிரி பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே சக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவ்வளோ கடிக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது. அடிக்கிறாளே அப்படின்ட்டு ஒரு ஹேண்டை வச்சு பிடிச்சிட்டாரு. அவங்க 2 ஹேண்டையும் லைட்டாக பிடிச்சிருக்காரு. செம்மையாக சக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. அவளுடைய டீத்து உங்கள் வீட்டில் படையில் அப்படியே எரியுது. அவருக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுடா. அப்போ உங்கள் கையை ஒரு மாதிரி லாக் பண்ணிடுறாரு. நீங்கள் அவரை எதுவுமே பண்ணாத மாதிரி. இப்போ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடி அப்படின்ட்டு உங்கள் ஸ்கர்ட்லாம் கலட்டிட்டு உங்களையும் நேக்கடாக ஆக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் கத்தி கத்தி உங்கள் த்ரோட்டே ஒரு மாதிரி காஞ்சி போச்சுடா. உங்களால் கத்தவே முடியலை. அவர் தானே உங்கள் ஹிப்பு செஸ்ட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணி அப்படி கீறார் அவர் நகத்தை வச்சு. அவர் கண்ட்ரோலே இல்லாமல் அப்படி பண்ணுறாரு உங்களை. இப்போ ஒரு பேண்ட்லாம் கழட்டிட்டு உங்கள் காலையும் ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. சார் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. அவங்கள கெஞ்சி கேட்குறேன். என்னை விட்டுருங்க சார். அப்போ உங்களை பார்க்குறாரு. பட் அவரால் சுத்தமாக முடியலை. அவருடைய பாட்டு எடுத்து அவங்களுக்குள்ள தான் இன்செர்ட் பண்ணுறாரு. பட் அது போகவே மாட்டுது. உங்களுக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. கத்துறீங்க. நீங்கள் கத்துறதே அவரும் பார்க்குறாரு. அவர் அகெயின் உங்களுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறாரு. அதுவும் போயிடுது. அவ்வளோ பெயின் ஆகுது உங்களுக்கு. அவர் உங்களையே பார்த்துக்கிட்டு தாண்டா ஒரு மாதிரி தேர்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆகுது. உன்னால் முடியல. செம்மையாக கத்துறீங்க. அவர் செம்ம ஃபாஸ்ட்டாக தாண்டா உங்களுக்கு பண்ணுறாரு. அவங்களால முடியல. ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆயிடுறீங்க. அவரும் நல்லா பண்ணுறாரா. சொல்லவே வேணாம். இவ்வளோ நாள் நிறையா பொண்ணுங்க கூட இருந்திருப்பாரு. அவர் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அவங்க கூட செம்மையாக என்ஜாய் பண்ணி அவர் செம்மையாக மூன் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அகைன் உங்களுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே 3 ரவுண்டு போகுது. எப்பயுமே ஒரு பொண்ணு கூட ஒரு தடவை தான் இருந்துட்டு அவரை எந்திரிச்சிருவார். பட் உங்கள் கூட இருந்து அவர் எந்திரிக்கவே முடியல. செம்மையாக பண்ணிட்டு உங்கள் மேலே இப்படி பொத்துன்னு படுக்கிறாரு. உங்களுக்குள்ளேயே கம் பண்ணுறாரா. பட் இதில் அவர் சேஃப்டி யூஸ் பண்ணாமல் பண்ணிட்டாரு. உங்களையே பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டல்லாகிருச்சு. அவரும் டயர்டில் உங்கள் மேலே படுத்துட்டாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதா. வெளியில் தான் அசிஸ்டன்ட் இருந்திருப்பார். என்னாச்சு டைம் ஆச்சு இன்னும் வரல. ஐயோ அந்த ஒயின் வேறு பாவம். அவருக்கு தாண்டா ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு கொஞ்சம் எம்ப்ளாயி தாண்டா ஒர்க் பார்க்குறாங்க. முக்கால்வாசி அடுத்த கம்பெனிக்கு அனுப்பிட்டாரு. அதனால கொஞ்சம் பயம் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா எந்த பொண்ணுங்களும் கிடச்சிருக்க மாட்டார். நிறையா பொண்ணுங்களுக்கு கால் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கெல்லாம் பிஸின்னு தானே வந்திருக்கும். இப்படியே 2 ஹவர்ஸ் ஆகுதுடா. லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சிருச்சு. பிஏவுக்கு கை கால்லாம் ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி உதறுது. ஜேகே தாண்டா கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. இப்போத்தே அவர் நார்மலாகவே இருக்கார். இப்போ தான் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா தூங்குறீங்க.
அவர் உங்களுக்குள்ளே தான் இன்சர்ட் பண்ணி உங்கள் மேலேயே படுத்திருக்காரு. உங்களையே உங்கள் ஃபேஸையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அவரும் எந்திரிச்சிடுறாராம். அவர் எந்திரிக்கையில் உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது அந்த இடமே. அவரும் உங்களுக்குள்ளேருந்து அதை எடுத்துட்டு உங்களையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய பாட்டிலெல்லாம் ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது. உங்கள் மேலே ஒரு பெட்ஷீட் தண்டா கவர் பண்ணிவிட்டு உங்கள் கையை லாக் பண்ணியிருப்பாரு. அதையும் கழட்டிவிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் தான் போகிறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் தான் வர்றாரு. உங்களையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரும் வெளியில் போய் தாண்டா அந்த டோரையும் லாக் பண்ணிவிட்டு அவருடைய சீட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அசிஸ்டண்ட் தாண்டா கால் பண்ணுறாரு. சார் உள்ளவா. அவரும் உள்ள தாண்டா ஒரு மாதிரி பதட்டத்தோடு வராரு. அசிஸ்டண்ட் அந்த டோரை தாண்டா பார்க்குறாரு. என்ன அங்கே பார்க்குற? சார் அந்த பொண்ணு ஒயின்னு வந்துச்சு. உள்ளே தான் தூங்குறான். சார் சாரி சார், எனக்கு எந்த பொண்ணும் கிடைக்கல. ஆனால் அந்த ஒயின் பாவம் சார். நான் அதை பற்றி கேட்கல. என்ன ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா என்ன? ஃபைல் என்ன வரல? சார் உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டால் நீங்கள் என்ன சார் சார்ன்னுக்கிட்டு இருக்கீங்க? சார் அந்த பொண்ணு அதை பற்றி கேட்க வேணான்ட்டேன். போங்க, ஒர்க் முடிச்சிட்டாங்கன்னா அந்த ஃபைலை வாங்கிட்டு வாங்க அப்படின்றாரு. அவரும் போகையில் கூட அந்த டோரை பார்த்துட்டு தான் போகிறாரு. ஜேகே தாண்டா. அவரும் ஒரு தம் எடுத்து ஸ்மோக் பண்ணுறாரு. உங்கள் டோரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் ஸ்மோக் பண்ணிவிட்டு ஃபைல் எடுத்து செக் பண்ணுறாரா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவரோட அசிஸ்டண்ட்டும் அந்த ஃபைலெல்லாம் எடுத்தாந்து கொடுக்குறாரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்கு. டைமை பார்க்குறாரு. ஆஃபீஸும் க்ளோஸ் ஆகிற டைம் ஆச்சு. நீ என்ன பண்ணுறேன்னா ஓவனோட அட்ரஸ் வாங்கிட்டு அவள் வீட்டில் போய் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு இன்றைக்கி ஒயின் வரமாட்டா, நைட்டு ஒர்க் இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கு போயிடு. சார் நான் தான் சொல்கிறேன்ல, கேட்கல. அவரும் உங்கள் டோரை பார்த்துட்டு ஒரு மாதிரி வெளியில் போயிடுறாரா. அவருக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ஒயின் சாரி, எல்லாம் என்னோட தப்பு தான். நான் கண்டிப்பாக அந்த டோர்கிட்ட இருந்திருக்கணும் அப்படின்ட்டு அவர் ஃபேஸ்லேயே ஒரு மாதிரி ஸ்லாப் பண்ணிக்கிறாரு. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கடா. இங்கே ஒர்க் பார்க்குறவங்களோட டீட்டெயில் பூரா ஒரு ரூமில் தான் இருக்கும். அதுலேயும் அவர் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸை பார்த்துட்டு அங்கே தாண்ட போகிறாரு. அப்போவும் உங்களுடைய கேபினுக்குள்ளேருந்து ஃபோன் ரிங்காக ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ அவரும் ஸ்டாப் ஆகிட்டு உங்கள் டோரை தான் பார்க்குறாரு, அதாவது உங்கள் கேபினை. அதுக்குள்ளேயும் போகிறாரா. உங்களுடைய பேக் அங்கே இருக்குது, அதுக்குள்ளே தான் ஃபோன் ரிங் ஆகுது. அவரும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா மாஹின்னு போட்டிருக்கு. மாஹி தான் கால் பண்ணுறாளா, என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஜேகேவோட டோர் நாக் பண்ணுறாரு. யார்? சார் என்ன? சார் அது ஒயினோட பேக், கொண்டு வா உள்ள அப்படின்ட்டு அவரும் உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு வராரா. அந்த பேக்கை அந்த டேபிளில் வைக்கிறாரு. சார் மாஹி கால் பண்ணுறா. என்னவா? சார் எப்பயும் ஒயினாவை தான் கூட்டிகிட்டு போவா, அதுதான் சார் கால் பண்ணுறா. ஜேகே தாண்டா, ஃபோனை கொடு அப்படின்ட்டு அவரும் வாங்கிக்கிறாரு. நீ கிளம்பி அவள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உன்னோட வீட்டுக்கு போ. சார் ஆனால் என்ன ஆனால், நான் சொன்னதை மட்டும் பண்ணு போ அப்படின்றாரு. அவரும் ஒரு மாதிரி அந்த டோரை பார்த்துட்டு ஒரு கண்ணே ஒரு மாதிரி கலங்கிட்டு அவரும் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டில் தாண்டா சொல்கிறாரு. உங்கள் அப்பா இல்லை சார், அது என் பொண்ணு எப்படி ஒத்தையா இல்லை, அங்கே நிறைய பேர் ஒர்க் பார்க்குறாங்க, கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கனால ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது, அவள் காலையில் வந்துடுவா அப்படின்றாங்க. ஏற்கனவே உங்கள் அப்பாட்ட சொல்லியிருப்பீங்க, அப்பா ஏற்கனவே பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குப்பா அப்படின்ட்டு. சார் ஆனால் பொம்பளை பிள்ளை, அது ஒன்றும் ஆகாது, அங்கே சேஃப்டியாக தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அவரும் எப்படியும் ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு போயிடுறாரு. உங்கள் அப்பா தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. பட் ஜேகே தாண்டா ஃபோனை வச்சுருக்காரு. அதில் பார்க்குறாரு அப்பான்னு போட்டிருக்கு. இன்ஃபார்ம் பண்ணி கால் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு அந்த காலையே பார்த்துட்டு அதுவும் கட் ஆகிருதுடா. ஓகே, பொண்ணு ரொம்ப வேலை பார்க்குறா போல். ஐயோ சாப்பிட்டாலாம் என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கார். இன்றைக்கி தான் அவங்க அப்பா இறந்த நாள், அவங்க அம்மா இறந்த நாள், என் பொண்ணுக்கு ஆசை ஆசை சமைச்சு வச்சேன் அப்படின்ட்டு அவரும் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இந்த சைடு ஜேகே தாண்டா. அவரும் அந்த ரூம் ஓப்பன் பண்ணிட்டு தான் உள்ளே வர்றாரு. அதான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்துலேயும் உட்காந்து உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் இன்னமும் ஒரு மாதிரி ட்ரெஸ் போடாமல்
உங்கள் செஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கிற அந்த பெட்ஷீட்டை ஒரு மாதிரி எடுத்து விட்றாரு. இப்போ உங்களே ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. அவரும் ஒரு ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு உங்களை ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறாராம். உங்கள் பூவோட ஸ்மெல்லே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு அவரும் ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே கண்ணை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களால் கண்ணை ஓப்பன் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி அசைகிறீங்கன்னா உங்களுக்கு பாடியெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகே உங்களை ஹக் பண்ணி படுத்திருக்காரு. அவ்வளோதான் உங்களுக்கு டியர்ஸ் வருது. ஏன்னா எல்லாம் நடந்ததும் உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கும் ஜேகேவுக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நீங்களாம் எந்திரிக்க பார்க்குறீங்க. உங்களால் எந்திரிக்க முடியல. ஜேகேவோட ஹேண்டை பையை எடுத்துட்டு உன்னால் அசையவே முடியலடா. நீங்களும் ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்காடுறீங்க. பார்த்தா ஜேகே உங்கள் கூட நேக்கடாக இருக்காரு. நீங்களும் நேக்கடாக இருக்கீங்க. அந்த பெட்ஷீட் எடுத்து உங்களை கவர் பண்ணிட்டு நீங்கள் ஒரு மாதிரி எந்திரிக்க போகிறீங்க. அப்படின்ட்டு ஒரு மாதிரி சவுண்ட் விட்டோன்னு ஜேகேவும் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஏய், எங்கடி போகிற? நீங்களும் அந்த சவுண்டை கேட்டு திரும்பி பார்க்குறீங்கடா. ஜேகே உங்களை தான் பார்க்குறாரு. உன்னைத்தான். எங்கே போகிற? சார் சார், என்னை விட்டுடுங்க, நான் என் வீட்டுக்கு போகணும். நீங்கள் ஒரு மாதிரி அழுகுறீங்கடா. ஜேகே தான் உங்களை பிடிச்சிட்டேன். எங்கேயும் போகக்கூடாது, படுறி. சார், என்னை ப்ளீஸ் விட்டுடுங்க, நான் என் வீட்டுக்கு போகணும், அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுகுறீங்க. நீங்கள் அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி எந்திரிக்க தாண்டா முடியாமல் எந்திரிக்கிறீங்க. இப்போ ஜேகே தாண்டா ஒரே இழுத்து அப்படியே உங்களை பெட்லேயும் திருப்பி போடுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்னு ஒரு மாதிரி கத்துறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பெயின் ஆகுது. நான் தான் சொல்கிறேன்ல, அப்புறம் எங்கடி போகிற அப்படின்ட்டு உங்கள் கூட அவர் உங்களை ஹக் பண்ணிவிட்டு படுக்கிறாரு. நீங்களே எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் எந்திரிக்க உங்களால் முடியலை. உங்களுக்கு ஏற்கனவே வலி. உங்கள் ஷோல்டர்லேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ப்ளீஸ் சார், என்னை விட்டுடுங்க அப்படின்ட்டு உங்கள் கையை ஒரு எடுத்து தட்டி விட்றீங்க. அவர் ஃபேஸ்லேருந்து தள்ளி விட்றீங்க. உங்கள் கையும் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறாரு. உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இப்படியே டைமும் ஆகுதுடா. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா எப்போ இருந்தாலும் ஒரு பொண்ணு கூட இருக்கணும் அப்படின்ட்டு அவருக்கும் கையில் ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவரும் எந்திரிச்சு உங்கள் மேலே தாண்டா ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்காடுறாரு. நீங்களும் ஒரு மாதிரி பயத்தோடு ஜேகேவை பார்க்குறீங்க. சார் சார், என்ன பண்ண போகிறீங்க சார்? ப்ளீஸ், எனக்கு ஆல்ரெடி வலிக்குது, என்னை விட்டுடுங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னை எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ்னு கை எடுத்துலாம் கும்பிட்றீங்கடா. ஆனால் ஜேகே உங்கள் 2 கையை எடுத்துகிட்டு உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அகைன் உங்களை ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அகைன் பைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது. ஏன்னா கடிச்ச இடத்துலையே அகைன் கடிக்க ஆரம்பிக்கிறாரு. அகைன் உங்களுக்குள்ளே இன்செக்ட் பண்ணி தாண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு செம்ம பெயின். அந்த இடம்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆயிடுச்சு. உங்களால் சுத்தமாகவே உள்ள அகைன் உங்களுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி அகைன் உங்களுக்குள்ளேயே கம் பண்ணுறாரு. அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களால் முடியலை. நீங்கள் அகைன் ஃபெயிண்ட் ஆயிடுறீங்க. ஜேகேவும் அவரும் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்குள்ளேயே இன்செக்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலேயே விழுகிறாரு. அவரும் அப்படியே படுத்து தூங்கிடுறாரா. ஓகே ஆர்மிஸ், நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் பார்க்கலாம். பாய்.